மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. மார்க்கு 13:14 20 வரை. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்காத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். நாம் ஒரு சில வாரங்களுக்கு நாம் இந்த மார்க் 13 அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். இது எதை பற்றிய அதிகாரம்? கடைசி காலத்தை குறித்த இயேசுனுடைய போதனை இங்கே காணப்படுது. மார்க் 13 என்ன பார்க்கிறோம்? கடைசி காலத்தை குறித்த இயேசுனுடைய போதனை. ஆனால் இது ஒரு சிம்பிளான போதனைன்னு சொல்ல முடியாது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் சில காரியங்களை உங்களுக்கு நினைப்படுத்தினா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள் புரியும். இது ஒரு சிம்பிளான ஒரு போதனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுக்கிட்ட அந்த சீஷர்கள் கேட்ட கேள்வியும் சிம்பிள் கிடையாது, இயேசு சொல்கிற பதிலும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இப்போ கடைசி கால சப்ஜெக்ட்னு எடுத்தீங்கனாலே இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். இந்த அதிகாரத்தில் இந்த குறிப்பிட்ட சிக்கல் என்னன்னா, அவங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி, அதுக்கு இயேசு சொல்கிற பதிலும் கொஞ்சம் சிக்கலான பதில். எந்த விதத்தில்? அவங்க கேட்ட கேள்வி இன்றைக்கு நாம் இயேசுவை பார்த்து கேட்போம்னா எப்படி கேட்போம்? இயேசுவே, கடைசி காலத்து குறித்த அடையாளங்கள் என்ன, கொஞ்சம் சொல்லுவோம், தயவுசெய்து சொல்லவும் அப்படின்னு கேட்போம். அவங்க எப்படி கேட்டாங்க? வெறும் கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த விஷயத்தை பற்றி மட்டும் கேட்காம இன்னொரு காரியத்தை அதோடு சேர்த்து கேட்டுட்டாங்க. 2 காரியத்தையும் கோர்த்து கேட்டுட்டாங்க. என்ன இன்னொரு காரியம்? எருசலேமில் இருக்கிற தேவாலயம் எப்போ எப்படி இடிக்கப்படும், அதுக்கு வேண்டிய அடையாளம் என்ன, மற்றும் கடைசி உலகத்தினுடைய முடிவுக்கான அடையாளங்களும் என்னன்னு சேர்த்து கேட்டாங்க. 4ஆம் வசனத்தில் அவங்க கேள்வி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு, இதை ஒரு பக்கம் வச்சு மார்க் 13:4 இங்கே வச்சுக்கிட்டு மத்தேயு 24:3 அது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த கேள்வியை முழுமையாக புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தோம் ஏற்கனவே, சும்மா நினைப்படுத்துகிறேன். இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுன்னா மார்க் 13 இருக்கிற 2வது செய்தி போய் கேட்டு பாருங்கள். அவங்க கேட்ட கேள்வி நாம் இன்றைக்கி கடைசி கால அடையாளத்தை குறித்து கேட்குற மாதிரி கேள்வியே கிடையாது. இது சிக்கலான கேள்வி. என்னென்னா, அவங்க ஆலயம் எருசலேமில் இருக்க தேவாலயம் எப்போ இடிக்கப்படும், கூடவே கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்றாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? 2த்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா, அவங்க மனசில் இது 2ம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலாக இது எப்படி தொடங்குச்சுன்னா, 1ஆம் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா இயேசு தான் இதை இந்த மாதிரி திருப்பி விட்டார் கொஞ்சம். அதாவது ஆலயத்துலேருந்து வெளியே வரப்போ அவர் சீஷன் பாசிங் கமெண்ட் ஒருத்தன் விடுறான். ஒரு சீஷன் ஒரு பாசிங் கமெண்ட் விடுறாரு. இந்த மாதிரி ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கற்களும் அந்த வெளி தோற்றமும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா, இயேசு ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு விட்டுட்டு என்ன சொல்கிறாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது இந்த ஆலயம் அப்படின்ட்டார். பாசிங் கமெண்ட் விட்ட சீஷனுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னான், அவன் பகீர் ஆயிட்டான். ஆலயம் இருக்காதா? எருசலேமில் இருக்கிற தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படுமா? அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். எருசலேமே அழிச்சாதான், நாசம் பண்ணாதான் ஆலயத்தை இடிக்க முடியும். இது ஒரு லேசான காரியம் கிடையாது. அது பயங்கரமான ஒரு சம்பவம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும்னா மேசியா இங்கே இருக்கிறாருன்னா, இயேசு தான் மேசியா. அவங்க நம்புகிறாங்க அதை சீஷர்கள். இவர் தான் மேசியானா இது நடக்க போகுதுன்னா, எருசலேமே யாரோ ஒருத்தர் நாசம் பண்ணி, அவங்க இஸ்ரவேலுடைய எதிரிகள் நாசம் பண்ணி ஆலயத்தை இடித்து ஒன்றெல்லாம் ஆக்க போகிறாங்கன்னா, அடுத்தபடி மேசியா எல்லாத்தையும் சரி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இயேசு தானே மேசியா. அப்போது ஆலயம் இடிக்கப்பட போது மேசியா இங்கே இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் சரி செய்வார்னா அப்போ உலகம் முடிகிற மாதிரி தான் யூதனை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க மனசில் 30 ADயில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இயேசுனுடைய காலம், அந்த டைம் ஃப்ரேம் 30 AD, கிறிஸ்துவுக்கு பின் 30, அதான் டேட்.
பார்க்குறப்போ சீஷர்களுக்கு எப்படி தெரியுது? வருங்காலத்து சீஷர்கள் பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது? ஓ, இயேசு சொல்கிறார் ஆலயம் இடிக்கப்பட போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் சரி செய்வார், எல்லாமே ஒன்றா நடக்க போகுது. ஆகவே அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குது? ஆலயம் எப்போ இடிக்கப்பட போகுது? இதுக்கு வேண்டிய அடையாளம் என்ன? உலகம் முடிகிறதுக்கும் அடையாளம் என்ன? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க போகிற விஷயம். அவங்க கண்ணோட்டம் அது. நாம் அவங்க இடத்துல இருந்தால் நாமும் அப்படி தான் நினச்சிருப்போம். இயேசு அவங்களுக்கு ஏற்ற ஒரு பதிலை கொடுக்குறார். எப்படிப்பட்ட பதில்னு நான் காமிச்சேன். அந்த மார்க் 13 2வது வார போதனையிலே காமிச்சேன். நீங்கள் இயேசுடைய பதில் 5ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிகிற வரைக்கும் வாசித்தீங்கன்னா என்ன கவனிப்பீங்கன்னா, சில நேரம் 70 AD பற்றியும் பேசுகிறார், அதாவது ஆலயம் இடிக்கப்படுறது பற்றியும் பேசுகிறார். சில நேரம் உலகம் முடிகிறது பற்றியும் பேசுகிறார். ரெண்டுத்தையும் கலந்து பேசுகிறது போல தான் தெரியுது. இதெல்லாம் ஏன் சொன்னேன்? இன்றைக்கு நம்முடைய பகுதியிலையும் அப்படி தான் தெரியுது. ரெண்டுத்தையும் கலந்து பேசுகிறாருன்னா பாருங்கள், ரெண்டுத்தையும் கலந்து பேசுகிறாருன்னா சில நேரம் கஷ்டமாயிடுது. எதை பற்றி பேசுகிறாரு? இதை பற்றி பேசுகிறாரா, இதை பற்றி பேசுகிறாரா? ஆலயம் இடிக்கப்படுறது பற்றி 70 AD நடந்த அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாரா, அல்லது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துடுது பாருங்கள். அங்கே தான் இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறதுனுடைய சிக்கல். எதை பற்றி எங்கே பேசுகிறாரு? இது இதை பற்றியா, இதை பற்றியா? சில நேரம் ரெண்டுத்தை பற்றியும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு வாங்கல்ல, அது வந்து அடிக்கடி வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்களில் பார்க்கலாம். ஒரே கல்லில் தீர்க்கதரிசி 2 மாங்காய் அடிப்பார். அதாவது தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நிறைவேறுதலுக்கு மேலே இருக்கும், 2 நிறைவேறுதல் இருக்கும். சில நேரம் கிட்டக்க ஒரு நிறைவேறுதல், தூரத்தில் ஒரு நிறைவேறுதல். இதெல்லாம் ஏற்கனவே காமிச்சிட்டேன், இதுக்கு வேண்டிய ஆதாரம்லாம் அந்த 2வது செய்தியில். இன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ இயேசு சொல்கிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்கு சில நேரம் 2 நிறைவேறுதல் இருக்கிறது போல் தெரியுது. அது வந்து 70 AD அவர் சொன்ன மாதிரி நடந்தது போல் தெரியுது. அதே நேரத்தில் உலகம் முடிகிறப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்னு சொல்கிறது போல் தெரியுது. ஆனால் அதை சில நேரம் அவ்வளோ தெளிவாக எதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்க முடியல. ஆகவே கொஞ்சம் தாழ்மையுடன் இதை அணுக வேண்டும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதுக்கு வரக்கூடாது. தாழ்மையுடன் அணுக வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவ்வளோ சிக்கலாக இருந்தால் ஏன் இதை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் பார்க்கணுன்னா, இயேசு ஒரு அருமையான போதகர். இயேசு கடைசி காலத்தை குறித்து போதிக்கிற விதமே கொஞ்சம் வேறு மாதிரி. இயேசுவே வேறு மாதிரி, முதல்ல அவர் போதிக்கிறதும் வேறு மாதிரி. இந்த கடைசி கால சப்ஜெக்டை அவர் போதிக்கிறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. எத்தனையோ பேர் கடைசி காலத்தை குறித்துலாம் போதிக்கிறாங்க. ஆனால் இயேசுனுடைய போதனை நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பட் இயேசுனுடைய போதனை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜனங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கரிசனையோடு போதிக்கிற மாதிரி தெரியுது. ஜனங்க பயந்துடக்கூடாது, ஜனங்க கலங்கி போயிடக்கூடாது, கலங்காதிருப்பீர்களாக பார்த்தோம் இல்லையா? ஜனங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால வஞ்சிக்கப்பட்டு திசை மாறி போயிடக்கூடாது. கரெக்டாக போக வேண்டிய பாதையில் போகணும், தைரியமாக வாழணுன்ற ஒரு கரிசனையோடு போதிக்கிறான்றது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்ப்பீங்க நீங்கள். அப்போது இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டு 14 20 தான் பகுதி இல்லையா? இது வந்து எதை பற்றி பேசுது? 70 AD பற்றி பேசுதா அல்லது கடைசி காலத்தை குறித்து பேசுதா? ரெண்டுத்தை பற்றியும் பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன்னா 14 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 70 AD பற்றி தெளிவாக பேசுகிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு அந்த 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனம் முடிகிற இடத்துல பாருங்கள், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். 70 AD ஆக்சுவலாக அப்படி நடந்தது. எருசலேம் அவங்க அட்டாக் பண்ணப்போ யூதேயாவில் இருக்கவங்கெல்லாம் சிலர், நான் சொல்கிறேன் அப்புறம் யார் ஓடி போனது அப்படின்னு இயேசு சொல்கிற மாதிரி. அல்லது 18ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலே சம்வியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். மழை காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் அது மழை காலமோ குளிர்காலமோ வெயில் காலமோ யாருமே தப்ப முடியாது. மாட்டுறவங்க மாட்டுவாங்க, தப்புறவங்க தப்புவாங்க, அப்படி தான் அது இல்லையா? அது யார் தப்புவாங்கன்றத சொல்லுவோம் நம்ம. அப்போது இது வந்து 70 AD நடந்த அந்த லோக்கலாக அந்த எருசலேமை சுற்றி யூதே அந்த மாநிலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் 19 வந்தீங்கன்னா சரி, 70 AD பற்றி தான் பேசுகிறார் அப்படின்ட்டு 19 வந்தால், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததாததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும். இது நான் 70 AD பற்றி பேசுகிறாருன்னு நினச்சா திடீர்னு இது இப்படி வருது. இதுவரைக்கும் வராத ஒரு உபத்திரவம் இனிமேல் இது மாதிரி வரும், வராது.
அப்போ இது எதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது? கடைசி காலத்து குறித்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வேதத்தினுடைய மற்ற பகுதிகளும் நமக்கு போதிக்குது. கடைசி காலத்தில் இது வரைக்கும் வராத விதத்தில் ஒரு பெரும் உபத்திரவம் வரும் அப்படின்னு வேதத்தினுடைய மற்ற பகுதிகளும் போதிக்குது இல்லையா? அதை பற்றி சொல்கிற மாதிரி தான் தெரியுது. 20ஆம் வசனமும் பாருங்கள், இந்த கடைசி காலத்து குறித்து பேசுகிற மாதிரி தான் தெரியுது. கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை, ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். இது கடைசி காலத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது. ஆகவே இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 14 20 எடுத்துக்கிட்டீங்கன்னு இந்த பகுதியில் இருக்க இந்த சிக்கலை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டுத்தை பற்றியும் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி? ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். எப்படி இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் 14 20 70 ADலையும் நிறைவேறிச்சு, ஆனால் கடைசி காலத்திலையும் எப்படி நிறைவேறலாம், எப்படி இது நிறைவேறும் என்பதை பார்க்க போகிறோம். இதை எப்படி பார்க்க போகிறோம்? இந்த பகுதி நிறைய வார்த்தைகள் இருக்குது. 14 20 கொஞ்சம் சிம்பிள் ஆக்கும்படி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் அவுட்லைன் கொடுத்துட்றேன். 14 20 வாசித்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கருத்து அவுட்லைனாக வருது. அதாவது இந்த பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போது அல்லது நடக்கும்போது அடுத்தது வரப்போகிறது பயங்கரமான உபத்திரவம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். இதுதான் இந்த 14 20 வாசித்தீங்கன்னா பேசிக்காக இப்படி தான் வருது கருத்து. ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பார்க்கும்போது அல்லது அந்த ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும்போது அடுத்தது வரப்போகிறது பயங்கரமான உபத்திரவம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். இந்த அவுட்லைன் இருக்குதுன்னு சும்மா காமிச்சிடுறேன். 14ஆம் வசனம் பாருங்கள். இந்த பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போதுன்னு வரும். எங்கே வருது? 14ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, அதுதான் பயங்கரமான காரியம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்துல நீங்கள் அதை நிற்க காணும்போது, இதை நீங்கள் பார்க்கும்போது, இந்த பயங்கரமான காரியம், இந்த பாழாக்குகிற அருவருப்பை நீங்கள் காணும்போது, இருக்கக்கூடாத இடத்துல அது இருக்கும்போது அடுத்து வரப்போகிறதுன்னா பயங்கரமான உபத்திரம். 19ஆம் வசனம் அடுத்து பாருங்க வருது அந்த கருத்து. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இந்த பயங்கரமான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறது அடுத்தது சீக்வன்ஸில் வரப்போகிறது பயங்கரமான உபத்திரவம். ஆனால் அடுத்தது சொல்லப்படுறதுன்னா 20ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். 20ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். எவ்வளோ பயங்கரமாக நடந்தாலும் கர்த்தர் அங்கே பூந்து வேலை செய்கிறாரு. என்னமோ செஞ்சு அந்த நாட்களை குறைச்சி விட்டு தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாக முடியும்படி செய்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்போ இந்த 3 காரியங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 70 ADயில் எப்படி நிறைவேறிச்சு, ப்ளஸ் அடுத்தது கடைசி காலத்தில் எப்படி நிறைவேறலாம். முதலாவது 70 AD இந்த பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போது அடுத்தது வரப்போகிறது பயங்கரமான உபத்திரம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். 70 ADயில் எப்படி நிறைவேறிச்சு? சீஷர்கள் இயேசு சொன்னதுலேருந்து ஒரு 40 ஆண்டில் இந்த வார்த்தைகள் நிறைவேறிட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆலயம் அவ்வளோ சூப்பராக நிற்குது. இயேசு ஒலிவு மலை மேலே உட்காந்துக்கிட்டு ஆலயத்தை தன்னுடைய அந்த ஆலயத்தினோட மகிமை தெரியுது பாருங்கள், ஜொலிக்குது. அது அப்படியே எல்லாம் அந்த சீஷரெல்லாம் பார்த்து அசந்து போயிருக்காங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், இதுக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது. இது எப்போ நடக்கும்னா ஒரு பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போது நடக்கும். அடுத்தது வர்றது பயங்கரமான உபத்திரவம். ஆனால் கர்த்தர் தம் ஜனங்களை காத்து வழி நடத்துகிறார். ஸோ எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த முதலாவது அந்த பாழாக்குகிற அந்த முதல்ல அந்த பயங்கரமான காரியத்தை கவனிங்க. இந்த பயங்கரமான காரியம் நடக்கும்போது அல்லது நீங்கள் அதை பார்க்கும்போது அது என்னது? இது பயங்கரமான காரியம் எப்படி வருது? 14ஆம் வசனத்தில் பாழாக்குகிற அருவருப்பு. பாழாக்குகிற அருவருப்பு. அருவருப்புனா சகிக்க முடியாத ஒரு, கேட்டிங்கனாலே கேள்விப்பட்டீங்கனாலே உங்களுக்கு அது அது உங்களுக்கு நடுங்க வைக்கும். உங்களுக்கு ஒரு அருவருப்பை தரும். அது என்ன பண்ணுமா? அது பாழாக்குகிற ஒரு அருவருப்பு. வெறும் அருவருப்பு இல்லை, இது எல்லாத்தையும் நாசம் பண்ணும். இது வந்துருச்சுன்னா அடுத்தது நாசம் மோசமாக நடக்கும், எல்லாத்தையும் பாழாக்கி விடும். இது பாழாக்குகிற ஒரு அருவருப்பு. அதான் மீனிங், அந்த ஃப்ரேஸோடைய அந்த பதத்தினுடைய அர்த்தம் தான் இது. இயேசுவே சொல்கிறார். இது எங்கேருந்து எடுத்தாராம்? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே.
14ஆம் வசனத்தில் சொல்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி 3 இடத்துல சொல்லியிருக்கார். 9:27, 11:31, 12:11. இதை இயேசு இங்கே கொண்டு வந்து தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்றாரு. இதில் என்ன, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு காரியம் நமக்கு உதவும். ஏற்கனவே யூதர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு இந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நாளிலே, இயேசு 30 அடியில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வார்த்தையில் சொல்கிறப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாழாக்குகிற அருவருப்புன்ற காரியம் தானியேல் சொன்னார், தீர்க்க தரிசனமாக சொன்னார், அது ஏற்கனவே நிறைவேறிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில். நீங்கள் கேட்கலாம் எப்போன்னு. எப்போ நான் இயேசு வரத்துக்கு முன்னால் ஒரு 150 வருஷம் முன்னால், 150 இயர்ஸ், 150 வருஷம் முன்னால், இயேசுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யூதர்களுடைய ஒரு புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் எழுதப்பட்ட வேற ஒரு புஸ்தகம், வேதத்தில் இராத ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்து பேர் 1 மக்கபேயர். அந்த புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சம்பவம்னா, அந்த சம்பவத்தில் இந்த பாழாக்குகிற அருவருப்பு நிறைவேறிட்டுன்ற மாதிரி வருது. அந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நமக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நடந்ததுதான் இயேசு வரத்துக்கு முன்பு சரித்திரத்தில் நடந்த ஒரு விஷயம் பாருங்கள். மற்ற சோர்ஸஸும் சொல்லுது இதை பற்றி. இயேசு வரத்துக்கு முன்னால் ஒரு 150 வருஷம் முன்னால் ஒரு அந்நிய நாட்டு ராஜா, அவன் பேர் வந்து அந்தியோக்கு எபிபான், செலூசிட் கிங். ஒரு அந்நிய நாட்டு ராஜா வந்து எருசலேமை தாக்கி அதை யுத்தத்தில் வென்று எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அந்த பலிபீடத்தின் மேலே தன்னுடைய கடவுளுக்கு பலியிட்டு தன்னுடைய கடவுளை ஆக்சுவலாக அந்த ஆலயத்துக்குள்ளே வணங்கினான். ஜூஸ், கிரேக்கர்கள் நம்பின அந்த ஒரு கடவுள் ஜேஸ், ஜூஸ்னுவாங்க ஆங்கிலத்தில். அதெல்லாம் செஞ்சான் பாருங்க. அது மட்டும் இல்லை, யூதர்களுடைய அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பலிபீடத்தின் மேலே ஒரு பன்றியை பலியிட்டான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்றி வந்து அசுத்த ஒரு அனிமல், தீட்டு, அது வந்து சாப்பிடக்கூட கூடாது அவங்க. இவன் என்ன பண்ணால் அதை பலியிடுறது மட்டும் இல்லாமல் எருசலேமில் இருக்க யூதர்களை அந்த பன்றிக்கறியை சாப்பிடணும்னு வற்புறுத்தி மற்ற சில காரியங்கள்லாம் செஞ்சான் பாருங்கள். யூதர்கள் வந்து அவங்க கடவுளை வணங்கணும் அப்படின்னு வற்புறுத்தி விருத்த சேதனம் பெற்ற யூதர்களை கொன்றான். குழந்தையும் விருத்த சேதனம் பண்ண அனுமதித்த தாயையும், 2 பேரையும், தாய்மாரையும் குழந்தைகளையும் கொன்றான். மரண தண்டனை, விருத்த சேதனம் பண்ணால் யாருக்காவது மரண தண்டனை ஒரு ரூலை கொண்டு வந்து, அல்லது நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தினுடைய ஒரு காப்பியை யாராவது வச்சுருந்தா அவங்களுக்கும் மரண தண்டனை. இந்த மாதிரிலாம் பண்ணால் பாருங்கள், பயங்கரமாக சில காரியங்களை பண்ணால். நிறைய யூதர்களை கொன்றான், சிலர் அடிமைத்தனத்தில் விற்றுட்டான். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா யூதர்கள் இதுக்கு ரிவோல்ட் பண்ணாங்க. இதுக்கு அவங்க சும்மா இருக்க முடியல, ஒரு புரட்சி மாதிரி கிளம்பி அதில் ஒரு பெரிய லீடர் ஜூடஸ் மேக்கபியஸ் அப்படின்ற ஒரு லீடர், யூதா மக்கபே அப்படின்ற ஒரு லீடர் எழும்பி யூதர்களுக்கு அங்கே வெற்றியை வாங்குறாரு, அங்கே ஜெயிக்கிறாரு. ஜெயித்து அதுக்கப்புறம் யூதர்கள் ஒரு சமாதானத்தின் காலம் அவங்களுக்கு உண்டாகுது. இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, இந்த சம்பவத்தை சொல்கிறப்போ இந்த புஸ்தகத்தில் 1 மக்கபேயர்ன்ற புஸ்தகத்தில் இந்த பதம் வருது. எந்த பதம்? பாழாக்குகிற அருவருப்பு. தானியேல் சொன்ன பதத்தை எடுத்துக்கிட்டு அந்த எழுத்தாளர் எழுதுறாரு, இதுதான் நடந்தது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, தானியேல் சொன்னது இங்கேயே நிறைவேறிடுச்சு பாரு. இவன் பாரு இந்த அருவருப்பை, அதாவது யூதர்களுக்கு வந்து அந்த அவங்க ஆலயத்தில் போயிட்டு வேற ஒரு கடவுளை வணங்குறது, அங்கே இதை பண்ணுறதெல்லாம் ஒரு அருவருப்பு இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்தது வந்தது, ஒரு இடத்தையே பாழாக்கி விட்டான். ஆலயத்தை மட்டும் இல்லை, எருசலேமே எத்தனை யூதர்களை கொன்று விட்டான். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாழாக்குகிற ஒரு அருவருப்பு அப்படின்னு அந்த சம்பவம் சொல்லப்படுறப்போ அப்படி எழுதப்படுது. இது வந்து இயேசுடைய காலத்துக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவம் ரொம்ப தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான சம்பவம். 150 வருஷம் முன்னால் தான் நடந்தது, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்ன பண்ணுறாரு, தானியேல் சொன்னது ப்ளஸ் 150 வருஷம் முன்னால் இப்படி ஒரு காரியம் நடந்தது, இதை வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்டில் சொல்கிறாரு, பாழாக்குகிற அருவருப்பு. தானியேல் சொன்ன பாழாக்குகிற அருவருப்பு திரும்ப நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இனி நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 150 வருஷம் முன்னாடி இது நிறைவேறல, இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இனிமேல் திரும்ப நடக்கும். முதல்ல எங்கே நடக்கும்? 70 AD எருசலேம் ஆலயம் ரோமர்களால் வந்து இடிக்கப்படுறப்போ இது நடக்கும்.
நடந்ததா? நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ரோமர்கள் எருசலேமை 66 கிட்டே வர தொடங்கிட்டாங்க. சேனைகள் 66 ADயிலே வர தொடங்கி அதை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. பெரிய ஒரு முற்றுகைக்கு அப்புறம், நீண்ட ஒரு முற்றுகைக்கு அப்புறம் உள்ளே பூந்து, அந்த பட்டணத்துக்குள்ளே பூந்து ஆலயத்துக்கு போய், ஆலயத்துக்குள்ளே அவங்க அந்த இராணுவ கொடியை கொண்டு போகிறாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இராணுவ கொடியே ஒரு அதுலேயே ஒரு விக்கிரக உருவம் இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த பேரரசனுடைய உருவம் அதில் இருக்குது. இராணுவ கொடியில் அந்த இராணுவ வீரர்கள் அதை வணங்குவாங்களாம். அப்போ அந்த கொடியை ஆலயத்துக்குள்ளே கொண்டு போனதே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருவருப்பு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த வாரில், யுத்தத்தினுடைய பயங்கரம் உச்சகட்டமாக போகிறப்போ ஆலயத்தை கடைசியாக எரித்து இடிக்க போகிறாங்க. எரிக்கிறதுக்கு முன்னால் ரோம ஆர்மி ஜெனரல் டைட்டஸ், மற்ற சோர்சஸ்லையும் எழுதப்பட்டிருக்கு, ரோம ஆர்மி ஜெனரல் டைட்டஸ் தீத்து என்ன பண்ணுறாரு, ஆலயத்தை எரிக்கிறதுக்கு முன்னால் அவர் தான் ஆர்டர் கொடுக்குறாரு. கடைசியாக ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. எவ்வளோ தூரம் போகிறாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே போகிறாரு. போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வராரு, எரிங்கன்றார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு. அங்கே போனால் செத்துருவாங்கன்னு இருக்குது பழைய ஏற்பாட்டில். அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? இவருக்கு ஏன் அப்படி நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. சிம்பிளாக சொன்னால் இப்படி சொல்லலாம். இயேசு என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த திரைச்சிலை 2 கிழிக்கப்பட்டது. அதனுடைய வேல்யூவும் அதனுடைய அர்த்தமும் இனி அதே மாதிரி கிடையாது. வழி திறக்கப்பட்டதுன்ற ஒரு காரியமாகிவிட்டது. ஸோ அது போதும், அந்த விளக்கம் போதும். அப்போது இனி அங்கே தேவனுடைய பிரசன்னம் முன்ன மாதிரி அங்கே இருந்ததுன்னே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, இது நியாய தீர்ப்பின் காலம். நியாய தீர்ப்பின் காலத்தில் தேவனே இதை அனுமதிக்கிறார். முதல் ஆலயம் எப்படி இடிக்கப்பட்டதோ, 500 வருஷம் முன்னால் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்டது. அந்த மாதிரி நடந்தது. இது யூதர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு தீட்டுப்படுத்திட்டாங்க. எப்படி இந்த அந்நிய ரோமன் ஆர்மி ஜெனரல் தீத்து உள்ள நடுவில் அங்கே வரைக்கும் போய் மகா பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே போய் வரலாம்? பயங்கரமான ஒரு காரியம். இதுதான் அந்த பாழாக்குகிற அருவருப்புன்றதை இப்படி வச்சு புரிஞ்சுக்கலாம். 70 ADயில் இது வரப்போ அடுத்தது வர்றது என்ன? அது பயங்கரமான உபத்திரவம். இந்த ரோமர்கள் உள்ள பூந்து ஆலயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதை திட்டுப்படுத்தி இந்த விதத்தில் பண்ண பிறகு வந்தது பயங்கரமான உபத்திரம். சொல்லப்போனால் உபத்திரம் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ரோமர்கள் என்னைக்கு எருசலேம் பட்டணத்தை முழுமையாக சூழ்ந்து கொண்டார்களோ, சீஜ் முற்றுகை பண்ணிட்டாங்க. அந்த முற்றுகையில் சாப்பாட்டு சப்ளையே கட் பண்ணிட்டான். பட்டினி கிடக்க வச்சுட்டாங்க. யூதர்களில் சாப்பாடு கிடைக்க முடியாமல் பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பிட முடியாமல், அதை பற்றி யூத சரித்திர வல்லுனர் ஜோசிஃபஸ் என்ற ஆள் அவர் எழுதுகிறாரு. இந்த மாதிரி அது ரொம்ப மோசமாக போன பிறகு அந்த எருசலேமில் இருக்கிற தாய்மார்களே தங்களுடைய சொந்த குழந்தையே சாப்பிட்டுட்டாங்களாம். அந்த மாதிரிலாம் எழுதுகிறாரு. அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. சாப்பாடு கிடைக்க வேணுன்னே ரோமர்கள் அப்படி பண்ணிட்டாங்க. முதல்ல உள்ளே பூராமல் முதல்ல முற்றுகை செய்து இந்த மாதிரி அவன் சாகட்டும், முதலே சாக ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த பசி பட்டினினால இந்த மாதிரி ஒருத்தரை உள்ள ஒரு விதமான ஒரு வன்முறை தொடங்கிடுச்சு. இங்கே உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தனை சண்டை போட்டுக்கிறான். வெளியே எதிரி நாசம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளே இருக்கிறவங்களே சண்டை போட்டுப்பாங்க. யூதர்கள் மத்தியில் சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆளுங்க இருந்தாங்க, ஜெலட்ஸ், தீவிரவாதிகள். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் போய் ரோமரில் சண்டை போடுறோம் அப்படின்றான். யூதர்கள் மத்தியில் இருக்கிற லீடர்ஸ் அவன் எதிர்த்து போகிறான். அங்கே இருக்கிற லீடர் சொல்கிறான், இல்லை நீ இப்படி பண்ணால், இல்லை நாங்கள் முடியாது, நாங்கள் சொல்கிற வழியில் தான் நீ வரணும்னு அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோமர்கள் வரத்துக்கு முன்னாலேயே, கொஞ்ச காலம் முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்க, யூத தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரிகளை கொன்று போட்டானுங்க. இவங்க யூதர்கள் ஒருத்தர் இடத்துல பண்ணுறது, கொன்று போட்டு நாங்கள் தான் லீடர் அப்படின்னு உள்ள அது மட்டும் இல்லை, எருசலேம்லேருந்து தப்பை பார்த்தவங்களாம் தப்ப முடியாது, நீ தப்பை பார்த்தனா உன்னை கொன்றுவேன், எங்களோட இருந்து சண்டை போடு அப்படின்னு. ஆக்சுவலாக தப்பை பார்த்தவங்கள சாகடிச்சாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நடக்க தொடங்கிடுச்சு. இது வெறும் ஆரம்பம் தான். ரோமர்கள் உள்ளே வந்த பிறகு பயங்கரம் பேரழிவு. சரித்திரம் தெரியாதவங்க இது ரொம்ப தெரியாது இதை பற்றி. மிஞ்சி போனால் யூதர்களை பற்றி ஹாலோகாஸ்ட், ஹிட்லர் பண்ண அக்கிரமம் தான் தெரியும் முக்கால்வாசி பேருக்கு. பாருங்கள், 6 மில்லியன் ஜூஸ், 60 லட்சம் ஜூஸை ஹிட்லர்னால அவங்க செத்தாங்க. அது பயங்கரம் பெரிய நம்பர். ஆனால் 70 ADயில் 1 மில்லியன் ஜூக்கு மேலே செத்தாங்க. 10 லட்சம் யூதர்கள் மேலே செத்தாங்க. அன்னைக்கு இருந்த யூத மொத்த பாப்புலேஷனில் அது ரொம்ப பெரிய பங்கு. ஆக்சுவலாக ஹிட்லர் செஞ்சதை காட்டிலும் பயங்கரமான ஒரு கொடுமைன்ற மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அது செஞ்ச விதமும் ரொம்ப கொடூரமான விதம்னு சொல்கிறாங்க. ரோமர்கள் எருசலேம் பட்டணத்துக்குள்ளே பூந்த பிறகு யாரையும் விடல. சும்மா நினச்சபடி அவன் ஆட்களை கொன்று போட்டான், குவிச்சு வச்சான். பயங்கரமான உபத்திரம் வரப்போகுதுன்னா அப்படியே நடந்தது. ஆனால் 3வது இயேசு என்ன சொன்னார்? தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். எப்படி வழி நடத்தினார், எப்படி காத்தார்? இந்த பகுதியிலேயே நமக்கு சில க்ளூஸ் இருக்குது. அது சரித்திரத்திலையும் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது. எப்படி சொல்கிறேன் கேளுங்க. எப்படி காத்தார், எப்படி வழி நடத்தினார்? முதலாவது அவங்கள ஓடி போக சொன்னார். பார்த்தீங்களா? அதை 14ஆம் வசனம் முடிகிற இடத்துல, அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். ஓடிப்போன்னு சொன்னார். இது வெறும் ஒரு தீர்க்க தரிசனம் மட்டும் கிடையாது. இப்படி நடக்கும்னு மட்டும் சொல்ல, இது நடக்கும்போது இது இந்த ஆக்ஷன் எடு, நீ ஓடி போயிடுன்றாரு. ஒரு தெளிவான ஒரு வார்னிங் பாருங்கள். அது நமக்கு ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வாஸ்தவங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஆடியன்ஸ் இருக்கு. மார்க் எழுது சுவிசேஷத்தினுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் யார்? நாம கிடையாது. ஒரிஜினல் ஆடியன்ஸ் யாருன்னா, இந்த புஸ்தகத்தை முதல் யார் பெற்றாங்களோ, மார்க் எப்போ எழுதினாரோ ஒரிஜினலாக, அவங்க வாசித்தப்போ இதை நல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 14ஆம் வசனத்தில் ஒரு பதம் வருது பாருங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்படின்னா என்ன இருக்கிறோம்? எப்பா, இந்த பாழாக்குகிற அருவருப்பை வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது, ஆனால் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஈஸி தானே? வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன். இந்த நடக்கக்கூடாத காரியம் நடக்கும்போது, அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு, இந்த விஷயம் நடக்கிறப்போ ரோம சாம்ராஜ்யம் பாருங்கள், 70 ADக்கு முன்னால் இது எழுதப்பட்டதுன்னா, மார்க் அதுக்கு முன்னால் எழுதப்பட்டதுன்றாங்க. சில காரியங்களை வெளிப்படையாக சொல்லவும் கொஞ்சம் அடக்கி சொல்லணும் இல்லையா? அப்போ விளங்குற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே நடந்தது பார். அந்தியோகே பிப்பான் 150 வருஷம் முன்னால் உள்ளே பூந்து காரியத்தை நாசம் பண்ணி விட்டான்ல, அது மாதிரி ஒரு காரியம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சா வாசிக்கிறவன் தயவுசெய்து சிந்தி ஓடி போயிடு. அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரிஞ்சா ஓடி போயிடு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இது இன்னும் அப்படியே ரொம்ப அப்பட்டமாக வருது பாருங்கள். ஒருவேளை சிலர் சொல்கிறாங்க, ஒருவேளை இதனால லூக்கா கொஞ்சம் பிறகு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் எனக்கு தெரியல. பட் லூக்காவில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே ஒருவேளை தெளிவாக வராதது லூக்காவில் இன்னும் தெளிவாக வருது. லூக்கா 21 20ஆம் வசனம், லூக்கா 21:20 ரொம்ப தெளிவாக வருது இந்த வார்னிங், ஓடி போயிடு அப்படின்னு. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும். குறிப்பாக சொல்லிடுறாருங்க. எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பாழாக்குகிற அருவருப்புலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி எழுதாமல் அப்பட்டமாக, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலையில் ஓடி போய், இதை பார்க்குறப்போ சேனைகள் சூழ்ந்து கொள்ள போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓடி போயிடு. ஓடி போயிடுன்றது எவ்வளோ ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? அந்த நாட்களில் ஒரு யுத்தம் வந்ததுன்னா கோட்டைச்செவர் இருக்கிற பட்டணத்துக்குள்ளே தான் ஓடி போவாங்க, வெளியே ஓடி போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களில் ஒரு யுத்தம் வருதுன்னா மிக பாதுகாப்பான இடம் என்னது? பட்டணம், பெரிய பட்டணம், கோட்டைச்செவருடைய பட்டணம். செவரும் பெருசு, கேட்டும் பெருசு, 2 லேயர் செவர் இருக்கும். சில நேரம் ஒரு இராணுவ படையே அங்கே இருக்கும். இதெல்லாம் இருக்குது. பாதுகாப்பான இடம்னா அதுதான் பாதுகாப்பான இடம். எங்கேயோ மலையில் நடுவில் பூந்துக்கிட்டு இருந்தால் அங்கே பாதுகாப்பாகவே யார் வேணா அட்டாக் பண்ணலாம். அப்போ அன்னைக்கு எப்படி யோசித்தாங்க ஜனங்க? ஏதாவது யுத்தம் வராமல் இருந்தால் நல்ல கோட்டைச்சவருள்ள பட்டணத்துக்கு ஓடி போயிடு. எருசலேம் தான் அங்கே பெரிய பட்டணம். இயேசு சொல்கிறாரு, நீ வெளியே ஓடிப்போ. லூக்கால எவ்வளோ தெளிவாக வருது பாருங்கள். 21 தொடர்ந்து வாசிக்கிறேன். எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும்.
நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எருசலேம் பட்டணத்தில் இருந்தீங்கன்னா வெளியே ஓடி போயிடுங்க, வெளியே இருந்தால் உள்ளே வராதிங்கன்றார். அப்படியே தலைகீழ சொல்கிறார். அன்றைக்கி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, வார் எக்ஸ்பர்ட், யுத்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, எப்போ வெளியே இருக்கோம் உள்ளே வந்துரு, உள்ளே இருக்கோம் வெளியே போகாதன்னு தலைகீழ சொல்கிறார் அவர். வெளியே இருக்கோம் உள்ளே வராத, உள்ளே இருக்கிறோம் வெளியே போயிடுன்றார். கோ பிஃபோர் இட்ஸ் டூ லேட், ஓடி போயிடு. அது மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிக்கு எதிர்த்தே சொல்கிறார் இயேசு. ஸ்பெசிஃபிக்காக யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் பெரிய அட்டாச்மெண்ட் இருக்குது. எருசலேமை விட்டு இவங்க லேஸில் ஓடி போவாங்களா யூதர்கள்? அது மட்டும் இல்லை, எருசலேம் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவங்களுக்கு. கடவுள் மேலே நம்பிக்கை மட்டும் இல்லை, எருசலேம் இது தேவனுடைய நகரம், இதை எவனும் தொட முடியாது, எவனும் எதையும் செய்ய முடியாது, இதுக்குள்ளே அவருடைய ஆலயம் இருக்குது, யார் என்ன செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க யூதர்களுக்கு. அவங்க அந்த இதுக்கே தலைகளை சொல்கிறார் இயேசு. எருசலேமையும் ஆலயத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடு, தேவனுடைய நகரம் ஆலயம்லாம் பார்க்காது, ஓடுன்றார். கட்டளையாக கொடுத்துட்டார், ஓடிப்போம். இந்த கட்டளைனாலே நிறைய பேர் தப்பிச்சாங்க சொல்கிறேன் பிறகு. அது மட்டும் இல்லை, அவசரமாக ஓடிப்போன்றார். அது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். 15-16 வசனத்தில், மார்க் 13-15-16 அவசரமாக ஓடிப்போ, எதையும் எடுத்துகிட்டு போவாத. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும், மொட்டை மாடியில் இருந்தால் வீட்டுக்குள்ளே இறங்காத, படிக்கட்டு வெளியே இருக்குமா அந்த நாட்களில், உள்ளே இருக்காது. யூதர்களுடைய வீட்டில் படிக்கட்டு வெளியே இருக்கும், மொட்டை மாடியில் இருந்தால் உள்ளே போகாத, இறங்கி வெளியே படிக்கட்டில் இறங்கி அப்படியே ஓடி போயிடு, அதான் அர்த்தம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். என்ன ஆபத்தாக இருந்தாலும் நம்மில் முக்கால்வாசி பேர் பர்ஸ் எடுக்காமல் போக மாட்டோம், இல்லைன்னா வேறு ஏதாவதெல்லாம் வச்சுருப்போம் லிஸ்ட்டு, 1 2 3, இது இல்லாமல் எங்கேயும் நான் போகிறது கிடையாது. இயேசு சொல்கிறத பார்த்தா எப்படி தெரியுது, ரொம்ப சீரியஸாக ஆக்கி விட்றாரு. இது ரொம்ப பெரிய விஷயம், எதையுமே எடுக்காத. எந்த அளவுக்குன்னா 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வயலில் அவள் எதையுமே எடுக்காதுன்னா அர்த்தம் என்னன்னா, இது ரொம்ப அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் கூட டிலே பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிலே பண்ணால் கூட உயிருக்கே ஆபத்து. என்னைக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கலான்னு நீ கேள்விப்படுறியோ ஓடி போய்டு, எருசலேமை விட்டுரு. 16 சொல்கிறார், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். வயலில் வஸ்திரம் இல்லாமல், வெளி வஸ்திரம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளி வஸ்திரம் இல்லாமல், அப்போ தான் வேலை செய்ய முடியும் நல்லா. ஆனால் இரவு வரும்போது, நைட்டு வரும்போது குளிரும், அப்போ வெளி வஸ்திரத்தை போட்டுப்பாங்க. எங்கேயாவது பயணிக்கிறப்போ வெளி வஸ்திரத்தை போட்டுப்பாங்க. அப்போது ஊரை விட்டு வெளியே போகிறதுனா நிச்சயமாக அட்லீஸ்ட் வெளி வஸ்திரமாக போட்டு போகணும். அது இந்த மாதிரி கோட்டு மாதிரி கிடையாது. ஷர்ட்டே போடாமல் போனால் எப்படி இருக்கும், வெறும் பனியனோட போனால் அந்த மாதிரி தான் இருக்குது. நீ வயலில் இருந்தால் அப்படியே போன்றார், கொஞ்சம் கூட திரும்பி பார்க்குறதுக்கு நேரமே இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் எதுன்றாரு. இப்படி சொன்னதுனாலே நிறைய பேர் ஓடி போனாங்க. இன்னொன்றும் சொல்கிறாரு, இதெல்லாம் பாருங்கள், தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துகிற விதம், ஆலோசனை சொல்கிறார் இயேசு. யாரும் சொல்ல முடியாத ஆலோசனை சொல்கிறார். 18 வசனத்தில், இது நீங்கள் ஓடி போகிறத்தக்கதாக இருக்கணும்னு ஜெபிங்கன்றார். தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும்னு ஜெபிங்க. 18 பாருங்கள், நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டி, மழை காலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சுக்கோங்கன்றார். குளிர்காலமாக இருக்கக்கூடாது. யூதர்கள் அந்த வட்டாரத்தில் குளிர்காலத்தில் தான் மழை காலம், அதாவது அந்த எருசலேமுக்கு வெளியே இருக்கிற மழை காலம்னா அந்த தண்ணி தேங்குற காலம். எருசலேம் வெளியே இருக்கிற அந்த ஊரை விட்டு வெளியே ஓடி போனால் அந்த பள்ளத்தாக்கெலாம் இருக்கும், அந்த வாடிஸ், வெறும் பள்ளத்தாக்கு இல்லை, வாடிஸ்னால் அந்த மழை காலத்தில் தனி தேங்குற நேரத்தில் அந்த காலத்தில் ஃபுல்லாக இருக்கும், அதை கிராஸ் பண்ணி போகவே முடியாது. ஆனால் வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், வறண்ட நிலையில் இருக்கும், ஈஸியாக தாண்டி போயிடலாம். இது இந்த காலத்தில் இருக்க வேண்டான்னு நீ வேண்டிக்கொள், ஜெபித்துக்கோன்றாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த நேரம் வெயில் காலமாக தான் இருந்ததுன்றாங்க. சரித்திர வல்லுநர்கள் எழுதுகிறப்போ அது வெயில் காலமாக தான் இருந்ததுன்றாங்க. நீங்கள் நினைக்கலாம், அது எதுக்குங்க ஜெபிங்கன்னு சொல்லணும் இயேசு, அப்படியே செஞ்சுட்டு போகலாம்ல, செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அவர் ஜெபிக்க சொல்கிறார். இல்லை ஏங்க, கடவுள் தான் அவர் விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு போகலாமே, எதுக்குங்க நாம் ஜெபிக்கணும்? இல்லைங்க, கடவுள் தான் விரும்புகிறார் நீங்கள் ஜெபிக்கணும்னு, உங்கள் ஜெபத்தின் மூலமாக ஒரு விதமாக செய்ய விரும்புகிறார். செய்ய முடியாதா அவர்? நாம் அவரை கேள்வி கேட்குறதுக்கு யார்? ஜெபிங்கன்னா மரியாதை ஜெபிக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அவங்கள ஜெபிக்க சொல்லி அதன் மூலமாக அது ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்குது. எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். இயேசு உண்மையில அவங்கள தப்ப வைக்கிறாருங்க.
யாருமே சொல்லக்கூடாத ஆலோசனையை சொல்லி ஓடிப்போ, அவசரமாக ஓடிப்போ, சீரியஸாக அவனை ஆக்கி இதை வச்சு இதை பற்றி ஜெபம் பண்ணி இது வேறு காலத்தில் நடக்கணும். அப்படியே நடந்து கடைசியாக இன்னொன்றும் பண்ணுறார் தேவன். 20ஆம் வசனத்தில், கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அது வேணா இன்னும் நீண்ட நாட்கள் போயிருக்கலாம். ஆனால் தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம். அது யார் தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தம்னா? தாம் தெரிந்து கொண்ட யூதர்கள் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களும் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களும் 70 AD எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவங்கள் நிமித்தமாய் அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். இது ஆக்சுவலாக என்ன நடந்துதான், இதை எழுதுகிற சரித்திர வல்லுநர்கள், யூத சரித்திர வல்லுநர் ஜோசிஃபஸ் எழுதுகிறாரு, இந்த மாதிரி அந்த காலம் வந்தப்போ, அந்த டைம் வந்தப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்களாம், அநேக யூதர்கள் எருசலேமுக்குள்ளே ஓடி போனாங்க. ஏன்னா அதுதான் திங்கிங், எருசலேமுக்குள்ளே போயிட்டால் பத்திரமா இருப்போம், ஆலயத்து பக்கத்தில் இருந்தால் பத்திரமா இருப்போன்னு யூதர்கள் அநேகர் எருசலேமுக்குள்ளே ஓடி போனாங்க. வெளியே இருக்கிறவங்க உள்ளே ஓடி போனாங்க, உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகாமல் இருந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் போக முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற இந்த தீவிரவாதிகளை போனால் உன்னை கொண்டுடு வேண்டாம், ஒரு டைமுக்கு அப்புறம் போக முடியல. ஆனால் கிறிஸ்தவ சரித்திர வல்லுநர், கிறிஸ்டியன் ஹிஸ்டாரியன், சர்ச் ஹிஸ்டாரியன், யூசிபிஎஸ், கிறிஸ்தவ சரித்திர வல்லுநர் யூசிபிஎஸ் என்றால் எழுதுகிறாரு. அவர் எழுதுகிறாரு, எப்படி எருசலேமில் இருக்கிற சபையாருக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிதான் ஓடி போயிடணும்னு. எங்கேருந்து கிடச்சிதுன்னு அவர் எழுதலை, தே ரிசீவ்ட் ரெவலேஷன் எழுதுகிறாரு. வெளிப்பாடு கிடச்சி தான் என்னென்னு, அந்த காலத்தில் ஒரு வெளிப்பாடு கிடச்சி தான் ஓடிடு, எருசலேம்னு ஓடி போய்ட்டு வெளிப்பாடு கிடச்சி தான். ஆனால் அவங்க ஓடியே போயிட்டாங்களாம். நிறைய கிறிஸ்தவர்கள் எருசலேமில் இருந்தவங்க ஓடி போய் பெரேயான ஒரு இடத்துல அங்கே பத்திரமா இருந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்தாங்கன்னு சொல்லுது. அவர் எழுதுகிறார், அந்த மாதிரி வெளிப்பாடு எப்படி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதை யாராவது சொல்லியிருப்பாங்க. இப்போ இயேசு சொன்னார் ஓடிப்போன்னு எவனா சொல்லியிருப்பாங்க? இப்போ யாருப்பா ஓடி போவா? உள்ளே தானே ஓடி போனோம். நம்ம எருசலேமில் இருந்தால் நாம் தானே பாதுகாப்பாக இருப்போம். இன்னொருத்தன் சொல்லிப்பா, இயேசு சொல்லிட்டார்ப்பா, நமக்கு புரியலன்னா கூட சொன்னதை செஞ்சிரு. உலகம் சொல்கிறதுக்கு தலைகீழ இருந்தால் கூட அதை செஞ்சிரு. நம்ம நல்லதுக்கு தானே சொல்லியிருப்பார். நிச்சயமாக அவர் தப்பா சொல்ல மாட்டார் நான் நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு சொன்னாரே, இப்படி வற்புறுத்தி சொன்னாரேன்றதுனால ஓடி போயிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் அதில் மாட்டியிருப்பாங்க. யூசிபிஎஸ் சொல்கிறார், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எருசலேம்லேருந்து ஓடி போய் அங்கே பத்திரமாய் இருந்தார்கள். அது மட்டும் இல்லை, சில யூதர்களும் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இல்லைன்னா அந்த யூத வம்சமே அங்கே அழிந்து கூட போயிருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துகிறார். இதில் நான் என்ன பார்க்கிறேன்னா, தேவன் அவ்வளோ தம்முடைய ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இயேசு அவ்வளோ கரிசனையோடு போதிக்கிறார். இது வெறும் தகவல் கொடுக்குற போதனை இல்லை, உயிரையே காப்பாற்றுற போதனை. வெறும் கடைசி காலத்து குறித்த டு சாட்டிஸ்ஃபை கியூரியாசிட்டி, இந்த அடையாளம் அந்த அடையாளம்னு சும்மா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற போதனை இல்லை, உயிரையே காப்பாற்றுற போதனை. அவங்க உயிரையே காப்பாற்றுறதுக்கு வேண்டிய காரியங்களை சொல்கிறார். என்ன மாதிரி ஒரு போதகர் இயேசு, என்ன மாதிரி தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், தம்முடைய ஜனங்களுடைய நன்மையை மனதில் வைத்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு புரியாத காரியத்தை செய்ய சொன்னால் கூட நீங்கள் நம்பலாம். ஏன்னா அது உங்களுக்கு நல்லது தான் அவர் சொல்கிறார். நாளைக்கு புரிய வரும், ஆனால் இன்றைக்கி செஞ்சுருங்க, நாளைக்கு புரிஞ்சுக்கோங்க. சில நேரம் நம்ம பைபிள் சொல்கிற காரியங்கள்லாம் ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு நினைக்கிறோம். இது என்ன என்னுடைய ஃப்ரீடம் அப்படியே கட்டுப்படுத்துதே, ஃப்ரீயாக இருக்கணும் வேணா. ஏன்னா உலகம் என்ன சொல்லுது, யூ டூ வாட் யூ வாண்ட், யூ ஃபாலோ யுவர் ஹார்ட். ஒன்றும் இருதயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணும், உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யணுது. வேதம் சொல்ல இதை செய்யாது அப்படின்னுது. அப்போ பார்க்குறப்போ இதனமோ கெட்டதாக சொல்கிற மாதிரி தெரியும், தப்பாக சொல்கிற மாதிரி தெரியும். கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நம்முடைய நல்லதுக்காக தான் சொல்லுவார். உலகம் சொல்கிறதுக்கு தலைகீழ சொன்னால் கூட அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இறுதியில் பார்ப்பீங்க யார் சொன்னது கரெக்டுன்னு, யார் சொன்னது உங்களுக்கு நன்மையாய் முடியுது. ஆனால் அதை மூலம் கீழ்ப்படியணும். ஆனால் தேவன் எப்போவுமே தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துகிறார். அதற்கேற்ற விதத்தில் ஆலோசனையை கொடுக்கிறார். உலகத்தின் ஞானத்தின்படி கிடையாது, அவருடைய ஞானத்தின் படி. எல்லாம் எருசலேம் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு அவரை பார்க்காம போயிட்டாங்க. மதம் அதை தான் செய்யுது. மதம் ஒரு இடத்தின் மேலே நம்பிக்கையை வச்சிட சொல்லுது,
ஒரு ஆலயத்தின் மேலே நம்பிக்கை வச்சிட சொல்லுது. ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் பேசுகிறார். நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிப்போம். என்ன மாதிரி நடத்துகிறாரு பாருங்க இயேசு. ஸோ 70 அடியில் எப்படி இது நிறைவேறிற்றுன்னு பார்க்குறப்போ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அதுதான் ஈஸி. இப்போ கடைசி காலத்தில் எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது கஷ்டம். ஏன் அது ஈஸியாக இது கஷ்டம்? 70 அடியில் எப்படி நிறைவேறுச்சுன்னு ஈஸியாக சொல்லிட்டேன். கடைசி காலத்தில் எப்படி நிறைவேற போகிறோன்னு சொல்கிறது தான் இன்னும் கஷ்டம். ஏன்னா இது இன்னும் நடக்கலை. நடந்தது எப்படி ஒரு தீர்க்க தரிசனம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஈஸியாக காமிச்சிடலாம். ஆனால் நடக்க போகிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்போவுமே அது ஒரு தன்மை. நடந்து முடிஞ்ச பிறகு தீர்க்க தரிசனத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏசாயா 53 சிலுவை நடக்கிறதுக்கு முன்னால் போய் பார்த்துருந்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்ட்டு இருப்பீங்க. சிலுவை முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னே இதை தான் சொல்லுது, கரெக்டுப்பா அப்படின்வீங்க. அதுதான். ஸோ ஆகவே இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கடைசி காலத்தில் நடைபெற போகிற காரியங்கள். இதில் எல்லாமே அப்படியே முழுமையாக அப்படியே தெளிவாக நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஓரளவு தெரிஞ்சால் கூட போதும். என்ன சொல்கிறீங்க? அதே அவுட்லைன் எப்படி கடைசி காலத்தில் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். இந்த பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போது அடுத்தது வரப்போகிறது பயங்கரமான உபத்திரவம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். இதே இது கடைசி காலத்தில் எப்படி நிறைவேறுது? இந்த பயங்கரமான காரியத்தை பார்க்கும்போது என்ன அது பயங்கரமான காரியம்? 70 AD ரோமர்கள் எதிர்த்து வந்தாங்க எருசலேமை. தீத்து அந்த ஜெனரல் ஆலயத்துக்குள்ளே பூந்து மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் போயிட்டாரு. ரைட்டு, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன? அது கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான காரியம் என்ன? இதை 3 சொல்லலாம், 3 காரியங்களாக சொல்லலாம். ஒன்று, இந்த எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொள்ளுவது, இஸ்ரவேல் தேசத்தை மற்ற தேசங்கள் அட்டாக் பண்ணுறது. இப்படி கடைசி காலத்தில் நடக்கும்னு பைபிள் மற்ற இடங்களில் போதிக்கிற மாதிரி தெரியுதா? போதிக்கிற மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு விதத்தில் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எசேக்கியேல், உதாரணத்துக்கு சும்மா சில வேத பகுதியில் சொல்லிட்டு போயிடுறேன். எசேக்கியேல் 38, 39, சகரியா 14, வெளிப்படுத்தல் 16, இந்த மாதிரி பகுதியெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் எப்படி தேசங்கள், சில தேசங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அட்டாக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சில தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பாருங்கள், ஒரு பெரிய கூட்டத்தார் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை லிட்ரலாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்படியே லிட்ரலாக அப்படி நடந்துடணும். சிலர் சொல்கிறாங்க இது லிட்ரலாக கிடையாது, வேறு விதத்துலையும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது லிட்ரலாக நடந்தால் கூட ஆச்சரியப்படக்கூடிய காரியமே இல்லை தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் அக்டோபர்லேருந்து நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற நியூஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, எருசலேமை சுற்றி சேனைகள் சூழ்ந்து கொள்கிற ஒரு காரியம் நடந்தால் கூட அதை நம்ம அதை கண்டு ஆச்சரியப்படுவோமா? ஐயோ, டோட்டலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லுவோமா? எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி நடந்தால் கூட லிட்ரலாக தேசங்கள் இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்ணால் கூட ஆச்சரியப்படக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. நடக்கும்னு நான் சொல்ல, நடந்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று, எருசலேமை தேசங்கள் சூழ்ந்து கொள்வது. 2வது, தேவாலயத்தில் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்கும்ன்ற மாதிரி வேதத்தில் இருக்கிற சில பகுதிகள் சொல்லுது. கடைசி காலத்தில் தேவாலயத்தில் நடக்கக்கூடாத காரியங்கள், நடக்கக்கூடாத ஒரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும்ன்ற மாதிரி சில வேத பகுதிகள் சொல்கிற மாதிரி தெரியுது. எந்த வேத பகுதிகள்? தானியேல் 9:27, 2 தெசலோனிக்கேயர் 2:4, எசேக்கியேல் 40-43, அதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு 2 பகுதி ரொம்பவே. இதுலேயும் சிலர் சொல்லுவாங்க, இல்லை அதை வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் எப்படி எடுத்துக்கிட்டாலும், லிட்ரலாக எடுத்துக்கிட்டாலும், ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டாலும், மெட்டஃபாரிக்கலாக எடுத்தாலும், லிட்ரலாக எடுத்தாலும், லிட்ரலாக எடுத்தால் என்ன சிக்கல்னா, அதில் என்ன சிக்கல்னு சொல்கிறேன். அதனால் லிட்ரலாக நடைபெறாருன்னு சொல்ல. இன்றைக்கி ஒரு ஆலயமே கிடையாது லிட்ரலாக. இன்றைக்கி எருசலேமில் தேவாலயமே இல்லை. எருசலேம் இருக்குது,
எருசலேமை மற்ற தேசங்கள் சூழ்ந்து கொள்வது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடாத ஒரு விஷயமா பார்க்கலாம் நம்ம. ஆனால் ஆலயமே இன்றைக்கி இல்லை எருசலேமில். ஸோ அப்போ ஆலயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குன்ற மாதிரி சில வேத பகுதிகள் போதிக்குது கடைசி காலத்தில். ஆனால் ஆலயமே இல்லை. ஸோ அப்போ அது எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி உண்டாகுது இல்லையா? சிலர் சொல்கிறாங்க ஒரு ஆலயம் கட்டப்படும் சொல்கிறாங்க, சிலர்னு சொல்கிறாங்க இல்லை அதை லிட்டரலாக எடுத்துக்க தேவையில்லை, வேறு விதமாக. சரி, எப்படி எடுத்தாலும் பாயிண்ட் என்னன்னா, என்னமோ அந்த மாதிரி ஒன்று நடக்க போதுன்ற மாதிரி இங்கேயே இயேசு சொல்கிறது போல் தெரியுது. கடைசி காலத்து குறித்து அவர் சொல்கிறாருன்னா, கடைசி காலத்திலையும் எப்படி 70 AD 70 AD ஆலயத்தில் பயங்கரமான ஒரு காரியம் நடந்ததோ, அது போல் கடைசி காலத்திலையும் ஆலயத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடைபெறுன்ற மாதிரி இங்கே இயேசு இங்கேயே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். மூணாவது, ஃபஸ்ட்டு எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொள்வது. ரெண்டாவது, ஆலயத்தில் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்கிறது. மூணாவது, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவது. அந்தி கிறிஸ்துனா யார்? கிறிஸ்து அப்படின்ற டைட்டில் இருக்குது. அப்புறம் அந்தி கிறிஸ்துனா ஆன்டி கிரைஸ்ட்னுவாங்க இங்கிலீஷில். ஆன்டினா அகென்ஸ்ட். வேதம் போதிக்குது கடைசி காலத்தில் ஒரு நபர், அந்த நபரை தான் சில நேரம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது, சில நேரம் வேறு பேரை வச்சு அழைக்குது. அந்த நபர் கிறிஸ்துவுக்கு எதிராய் கிளம்புவான்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு எதிராய் கிளம்புவான், கிறிஸ்துவை எதிர்ப்பான், கிறிஸ்தவர்களை எதிர்ப்பான், தேவ ஜனங்களை எதிர்ப்பான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் சில வேத பகுதியில் போதிக்கப்படுது. உதாரணத்திற்கு 2 தெசலோனிக்கேயர் 2:3-10 வாசித்து பாருங்கள், அல்லது வெளிப்படுத்தல் 13 வாசித்து பாருங்கள், அல்லது தானியலில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களே வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நபர் எழும்பி கிறிஸ்துவ எதிர்ப்பான்றது மட்டும் இல்லை, தம்மை கடவுள்ன்ற அளவுக்கு காமிச்சுப்பானான். ஆனால் அது எப்படி தொடங்கும்னா, முதல்ல தம்மை ரொம்ப நல்லவனாக காமிச்சுப்பான், மற்றவங்களாம் வஞ்சிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சில வேத பகுதியில் போதிக்குது பாருங்கள். ஆனால் கடைசியில் எப்படி போயிடணும்னா, தம்மை ஒரு கடவுள் மாதிரி காமிச்சிக்கிட்டு கடவுளை காட்டிலும் தம்மை உயர்த்தி வச்சு பார்ப்பான் அப்படின்னு பவுலே சொல்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க் 13:14 இங்கே அந்தி கிறிஸ்துவை இயேசுவை ஹிண்ட் பண்ணுறது போல் தெரியுது. நீங்கள் கேட்கலாம், எங்கெங்கே இருக்குது அந்தி கிறிஸ்துவை பற்றி ஒன்றுமே சொல்லிங்க. இங்கே நீங்கள் தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா தமிழ் பைபிளில் எப்படி வருதுன்னா, அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது அது அதைன்னு வருது இல்லை தமிழ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிள்லையும் சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புலையும் அப்படி தான் வருது. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் கிரேக்க மொழியை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, நான் வாசிக்கிறேன், கிரேக்க மொழியில் எப்படி வருதுன்னு வாசிக்கிறேன். ரொம்ப ஒரு வினோதமான ஒரு பதம் அங்கே வருது பாருங்கள். மேலும் ஃபுல் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அவன் நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அவனை நிற்க காணும்போது. அப்படி தான் ஒரிஜினலில் வருது, கிரேக்க மொழியில் அப்படி தான் வருது. நீங்கள் வேணால் ஆங்கிலத்தில் இருக்கிற சமீப மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்க, அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூசிங் அது. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ ஃபஸ்ட்டு அது ஒரு அதுன்ற மாதிரி இருக்குது, ஒரு திங் மாதிரி இருக்குது. பாழாக்குகிற அருவருப்பு ஒரு திங் மாதிரி தெரியுது, அது ஒரு பொருள் மாதிரி தெரியுது. ஆனால் கிரேக்க மொழியில் அதுக்கப்புறம் அது நிற்கத்தகாத இடத்துல நிற்க காணும்போதுன்றதுக்கு பதில் அவன் நிற்கத்தகாத இடத்துல நீங்கள் அவனை நிற்க காணும்போது அப்படின்னு வருது ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன், இயேசு இங்கே அந்தி கிறிஸ்துவை ஹிண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது உண்மையானால் அப்போ இங்கே இயேசு எந்த ஒரு விதமான ஒரு ஆர்டரை போதிக்கிறார். கடைசி காலத்தில் எப்படி வருமா, ஃபஸ்ட்டு இந்த அந்தி கிறிஸ்து வருவான், அவன் வந்த பிறகு இந்த பெரிய ஒரு உபத்திரவம் வரும், அடுத்தது இயேசு மகிமையாய் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். அதுதான் இம்ப்ளிகேஷன். இந்த ஆர்டர் இந்த இங்கேயே பார்க்கலாம், மார்க்லேயே பார்க்கலாம். மார்க் 13:14 அந்தி கிறிஸ்துவை ஹிண்ட் பண்ணுறாரு. மார்க் 19ஆம் வசனத்தில் பெரிய ஒரு உபத்திரம் வரும்னு வர்றாரு அடுத்தது. அப்புறம் 24-27 இயேசு மகிமையாய் திரும்பி வருவார். அந்தி கிறிஸ்து, அதுக்கப்புறம் ஒரு உபத்திரம், அதுக்கப்புறம் இயேசு மகிமையாய் வருவார். இது மற்ற இடங்களையும் இந்த ஆர்டரை பார்க்கலாம். பைபிளில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13 அந்த ஒரு மிருகத்தை பற்றி சொல்லப்படுது. அது அந்தி கிறிஸ்துவா எடுத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13 அந்தி கிறிஸ்து, வெளிப்படுத்தல் 16 அப்படியே வாசித்தீங்கன்னா அந்த உபத்திரம், அதுக்கப்புறமே உபத்திரம்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். வெளிப்படுத்தல் 19 கிறிஸ்து மகிமையாக வரதை பற்றி சொல்லப்படுது. 13 வாசித்தீங்கன்னா அந்த ஆர்டர் வருது. அந்தி கிறிஸ்து, அப்புறம் பெரிய உபத்திரம், அப்புறம் கிறிஸ்து மகிமையாய் வருவார்.
ஆகவே இது வந்து வேதத்தில் மற்ற இடத்துல போதிக்கப்படுற ஒரு ஆர்டர். இது ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு பைபிளே சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2:3-10 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, தெசலோனிக்கேயருக்கு எழுதுறாரு, சபைக்கு எழுதுறாரு. அவங்க நினச்சிட்டாங்க கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க? கர்த்தருடைய நாள் வந்துருச்சு, இட் ஹஸ் கம் அப்படின்ற மாதிரி. கடைசி நாள் வந்துருச்சு. அந்த நாள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பவுல் சொல்கிறாரு, இல்லை வரல, அது வர்றதுக்கு முன்னால் அந்தி கிறிஸ்து வரணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்தி கிறிஸ்துன்னு சொல்லாங்க, பாவமுள்ள மனுஷன் அப்படின்னு வரும். த மேன் ஆஃப் லாலெஸ்னஸ் மஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். அவன் வந்து செய்யக்கூடாத காரியத்தை செய்யணும், ஆலயத்தில் போய் உட்காருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 4ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:4 என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாவமுள்ள மனுஷன் முதல்ல வரணும், அவன் வந்து தேவாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தேவனுக்குரிய ஆராதனை அவன் எடுக்க பார்ப்பான்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் இயேசு மகிமையாக வந்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார் அப்படின்றாரு. அப்போ இந்த ஆர்டர் பாருங்கள், எந்த ஆர்டர்? அந்தி கிறிஸ்து, அப்புறம் உபத்திரம், அப்புறம் இயேசு மகிமையாய் வருவார்ன்ற ஆர்டரே இயேசு இங்கே ஒரு க்ளூவாக டீச் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ 3 காரியத்தை சொல்லியிருக்கேன். என்னங்க? இந்த எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொள்வது, ஆலயத்தில் நடக்கக்கூடாத பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது, அந்தி கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவது. இது 3மே நடக்குதுன்னா இது ஒரு பெரிய அடையாளம். அடுத்தது வரப்போகிறது பெரிய உபத்திரம். எப்படிப்பட்ட உபத்திரம்? பயங்கரமான உபத்திரம். 19ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் தேவன், மார்க் 13:19, தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி உபத்திரம் வந்ததில்லை, இனிமேலும் இந்த மாதிரி உபத்திரம் வராதுன்னா இதுதான் கடைசின்னு அர்த்தம். இந்த உபத்திரவத்துக்கு அப்புறம் இயேசு மகிமையாய் வந்து எல்லாத்தையும் ஒரு ஃபினிஷுக்கு கொண்டு வரார். ஆனால் இந்த உபத்திரம் பயங்கரமான ஒரு உபத்திரமாக இருக்கும்ன்றார். 70 AD வந்து அதுக்கு ஒரு சாம்பிள். ஆனால் இது வந்து அதை விட பயங்கரமாக இருக்கும். எந்த விதத்தில்? வெறும் கொடூரம்னு சொல்ல முடியாது. இறுதியில் வரப்போகிற உபத்திரம் கொடூரத்துலேயும் மோசமாக இருக்கலாம். ஆனால் வெறும் கொடூரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பயங்கரம் கொடூரமான சில காரியங்கள்லாம் நடந்துருச்சு சரித்திரத்தில். இதை விட கொடூரமாக நடக்க முடியுமான்ற அளவுக்கு கொடூரம்னு பார்த்தா பயங்கரம் கொடூரமான காரியங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனால் இறுதியில் வர உபத்திரம் வந்து குளோபல் லெவலில் இருக்குன்ற மாதிரி பைபிள் போதிக்குது. ஒரு குளோபல் ஸ்கோப். த ஸ்கோப், நாட் ஓன்லி இன்டென்சிட்டி வில் கிரேட்டர், பட் த ஸ்கோப் இஸ் கிரேட்டர். ஸ்கோப் இஸ் அ குளோபல் ஸ்கோப். உலக அளவில் இந்த இறுதியில் வர உபத்திரம் இருக்குன்ற மாதிரி வேதம் போதிக்குது பாருங்கள் சில பகுதிகளில். அப்போது பயங்கரமான ஒரு உபத்திரம் வரும். ஆனால் 3வது பாயிண்ட் என்னது? தேவன் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். தேவன் தம்முடைய ஜனங்களை, அப்படி தான் இந்த பகுதி முடியுது. 20ஆம் வசனத்தில் கர்த்தர் அந்நாட்களை, எல்லாம் சொல்லுங்க கர்த்தர். கர்த்தர் முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி, கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் கர்த்தர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்னா, கர்த்தர் ஏதோ செஞ்சு அங்கே வேலை செஞ்சு தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாய் முடிய பண்ணுகிறார். அங்கே அவர் பூந்து வேலை செய்யலைன்னா, அவர் பூந்து அந்த நாட்களை குறைக்கலன்னா அது அப்படி தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்காதுன்ற மாதிரி சொல்லுது. அப்போது கர்த்தர் வந்து தம்முடைய ஜனங்களை எவ்வளோ பெரிய உபத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். அவர் செய்கிற சில காரியங்கள்னால தம்முடைய ஜனங்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். மற்ற வேத பகுதியிலும் இதே கருத்து வருது பாருங்கள். இந்த இறுதியில் வரப்போகிற உபத்திரம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு விசேஷித்த விதத்தில் தம்முடைய ஜனங்களை காத்து வழி நடத்துவார். தானியேல் 12:1 பாருங்கள், இதே கருத்து. இறுதியில் பயங்கரமான உபத்திரம் வரும் தான், கரெக்டு. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விசேஷித்த விதத்தில் காத்து வழி நடத்துவார். இந்த கருத்து பல இடங்களில் பைபிளில் போதிக்கப்படுது. ஒரு உதாரணமாக இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். தானியேல் 12:1. ஏற்கனவே மார்க்கில் அது இருக்குது. இன்னொரு ஒரு அத்தாட்சியாக இந்த வசனத்தை எடுக்கிறேன். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். பயங்கரமான உபத்திரத்தின் காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும்
விடுவிக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா, பயங்கரமான உபத்திரம் வரும். ஆனால் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். சொல்லுங்க, அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். நீங்கள் அந்த அனைவரில் இருக்கிறீங்களா? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் இயேசு போதிக்கிறத பார்த்தா, பைபிள் போதிக்கிறத பார்த்தா நாம் பயப்படவே தேவையில்லை. கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கணும். அந்தி கிறிஸ்து மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மெயினாக கிறிஸ்து மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லையா? நம்பிக்கை அவரிடத்துல வைத்து கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்து என்னங்க? அந்தி கிறிஸ்துவை இயேசு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். 2 தெசலோனிக்கேயர் 2:8 பவுல் சொல்கிறாரு, அந்த பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இயேசு மகிமையாக வரப்போ தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பாராம். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. இயேசு மகிமையாக வரப்போ அந்த அந்தி கிறிஸ்துவ பெரிய ஆள் நினைக்கிறோம் சிலர், அவனை எப்படி அழிப்பாராம்? ரொம்ப பெரிய யுத்தம்லாம் தேவையில்லை. வாயின் சுவாசத்தில் ஃபூனா அவன் அவ்வளோதான், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்படிப்பட்ட பவர் இயேசுவுக்கு. அவன் இயேசுக்கிட்ட நெருங்கவே முடியாது. இயேசு எங்கேயோ இருக்கிறார். வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார், ஒன்றும் ஆக்குவார். அப்போ அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. எருசலேமை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொண்டதுன்னா என்ன ஆகும்னு ஜகரியா 14 வாசித்து பாருங்கள். இறுதியில், நான் சொல்கிறது இறுதியில், இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து வருகிற அந்த சேனைகளுக்கு என்ன ஆகும்னு இறுதியில். இஸ்ரவேல் ஜனங்களை சரித்திரத்தில் எவ்வளோ பேர் எதிர்த்துருக்காங்க, இன்னும் எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது இறுதின்னு சொல்ல முடியாது. இறுதியில் என்ன நடக்கும்? ஜகரியா 14 சொல்லப்படுது, கர்த்தரை ஒலிவு மலையில் நிற்பாராம், அந்த மலையை 2ஆக பிளக்கப்படுமா. பயங்கரமான ஒரு வெற்றியை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பெற்று தருவாராம். ஆகவே இது இந்த மாதிரி காரியங்களை பற்றிலாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அற்புத விதமாய் காத்து வழி நடத்துகிறார். நம்புகிறீங்களா? தான் சரி, இவ்வளோ பார்த்துருக்குமே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதை இன்றைக்கி எப்படி நம்ம குறிப்பாக அப்ளை பண்ணோம்? கடைசி காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். சரி, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? February மாதம் 2024 இருக்கிறோம். சொல்லிடுறேன் ரெக்கார்டுக்கு. 20 வருஷம் கழிச்சு யாராவது இதை வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தெரியாமல் போயிடக்கூடாது எதை பற்றி பேசுகிறோன்னு. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது கடைசியில் எப்படி இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் நிறைவேற போகுது. இப்போ நான் கேட்குறது, February 2024 இருக்கிறோமே, இது நடந்துருச்சா? குறிப்பாக கேட்குறேன், மார்க் 13:14 நிறைவேறிடுச்சா? இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் விரும்பின கேள்வி. இந்த பாழாக்குகிற அருவருப்பை நீ பார்க்கும்போது அப்படின்றாரு. அடுத்தது வரப்போது இது. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த பாழாக்குகிற அருவருப்பு வந்துருச்சா? இதை பார்த்துட்டோமா? அதுக்கு தான் அந்த 3 காரியம் சொன்னேன். எந்த 3 காரியம்? எருசலேமை இந்த சேனைகள் சூழ்ந்து கொள்வது, ஆலயத்தில் நடக்கக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது, அந்தி கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவது. இதில் இந்த வெறும் எருசலேமை சேனைகள் சூழ்ந்து கொள்றதை பார்த்தீங்கன்னா, நியூஸை பார்த்தா அது எப்போ வேணால் நடக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெறும் அதை பார்க்கக்கூடாது, மற்றதையும் பார்க்கணும். அந்தி கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்திட்டானா? இன்றைக்கி ஆலயத்தில் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்குதா? தேவாலயத்தில் அந்த அந்தி கிறிஸ்து பவுல் சொல்கிறது வாசித்தீங்கன்னா, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, திரும்ப அந்த பகுதிக்கு போங்க, 2 தெசலோனிக்கேயர். ஏன்னா 2 தெசலோனிக்கேயர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கும் இதே ஒரு குழப்பம் தான். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, கடைசி நாள் வந்துருச்சு, கர்த்தருடைய நாள் வந்து விட்டதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. யார்? தெசலோனிக்காவில் இருக்கிற அந்த விசுவாசிகள். அவங்களுக்கு எழுதுகிறார் பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் எழுதுகிற விதத்தை பாருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தெளிவாக ஒரு டைம்லைன் கொடுக்குறாரு. இவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஜனங்க, பவுல் எழுதுறாரு, அவங்களுக்கு தான் எழுதுறாரு, வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க, கர்த்தருடைய நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட எழுதுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு காரியம் நடக்கணும். என்ன நடக்கணும்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். யார் அது? அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி பல காரியங்கள் பைபிள் சொல்லுது இல்லையா? ஒன்று அவன் கேட்டின் மகன். கேட்டின் மகன் என்று இன்னொரு ஆளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது யாரை பற்றி? யூதாஸ். யூதாஸ், த சன் ஆஃப் பெர்டிஷன். கேட்டின் மகன். ஒரு விதத்தில் யூதாஸ் அந்தி கிறிஸ்துக்கு ஒரு நிழலாட்டம். யூதாஸை ஃபஸ்ட்டு எல்லாரும் உண்மையான ஒரு சீஷன் நம்பிட்டாங்க.
இவன் வந்து எல்லாரோடும் ஒன்றா இருக்கிற ஒரு ஆள், நம்ம ஆள் அப்படின்னு நம்பி மற்றவங்களாம் வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் தான் அவனுடைய உண்மையான இதை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்குள்ள கோளாறு இருக்குது. பணப்பையிலிருந்து திருடிட்டு இருக்கான், இதெல்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் வெளியில் பார்க்குறப்போ இயேசுனுடைய சீஷன். எல்லாரும் வஞ்சிக்கப்படுறாங்க. அந்தி கிறிஸ்துவும் அப்படி தான் இருப்பான்னு வேதத்தினுடைய மற்ற பகுதிகள் சொல்லுது பாருங்க. ஜனங்களை வஞ்சிப்பான். எல்லாம் நினைப்பாங்க நல்ல ஆள், நம்ம ஆள், நம்மோட இருக்கிற ஆள் அப்படின்னு நினச்சா அப்புறம் தான் அவனுடைய உண்மையான இது வந்து வெளிப்படும். அப்போது பவுல் சொல்கிறாரு, இந்த அந்தி கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தணுமோ இல்லை, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய, எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தெளிவாக சொல்கிறாரு. அந்த நாள் வரத்துக்கு முன்னால் அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தணும். அப்புறம் எப்படி வெளிப்படுத்தணும்? 4ஆம் வசனம் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எப்படி வெளிப்படுத்துவான்? தேவனுடைய ஆலயத்தில் எப்படி சொல்ற பாருங்க. தேவன், அதனால தான் சொன்ன ஆலயத்தில் என்னமோ பயங்கரமான காரியம் பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போது இது இன்னும் நடக்கலை. அப்போது பவுல் அவங்களுக்கு சொன்ன பதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்க நினச்சிட்டாங்க நாள் வந்துருச்சுன்னு. பவுல் சொல்கிறார், இது நடக்கிற வரைக்கும் அந்த நாள் வரலை, இது முதல்ல நடக்கணும். அப்போ என் கேள்வி, இது நடந்துருச்சா இன்றைக்கி? எனக்கு பார்த்தா நடக்காத மாதிரி தான் தெரியுது. குட்டி குட்டி அந்தி கிறிஸ்து வந்திருக்கிறார்கள்னு சொன்னீங்கன்னா ஒத்துப்பேன். அது யோவான் நாட்கள்லேயே வந்துட்டாங்க. 1 யோவான் 2:18 வாசித்து பாருங்கள். யோவான் சொல்கிறாரு, நமக்கெல்லாம் தெரியும் அந்தி கிறிஸ்து வர போகிறார், ஆனால் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நிறையா அந்தி கிறிஸ்துகள் வந்துட்டாங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? கடைசியில் ஒருத்தன் பெரிய ஆள் வரப்போகிறான், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி அந்தி கிறிஸ்துகள் வந்துட்டாங்க. பாருங்கள், அந்தி கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை எதிர்க்கிறவன், கிறிஸ்துவனுடைய நோக்கங்களுக்கு எதிராய் நிற்கிறவன், கிறிஸ்தவ சபையை எதிர்க்கிறவன், கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. உச்சகட்டமாக அந்த கடைசியில் ஒரு ஆள் வந்து அதை வெளிப்படுத்துவான். ஆனால் அவனை மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சரித்திரத்தில் பார்க்கலாம். அந்த குட்டி குட்டி அந்தி கிறிஸ்து வந்துட்டான். ஆனால் அந்த முக்கியம் அந்த பெரிய ஆள், அந்த கடைசியில் வர்ற அந்த அந்தி கிறிஸ்து வந்து இன்னும் வரலைன்றதுனால நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, மார்க் 13:14 நிறைவேறிடுச்சா, இந்த பயங்கரமான இந்த அருவருப்பான காரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னொரு கேள்வி, பிப்ரவரி 2024 நாம் இந்த பெரும் உபத்திரவத்தில் வந்துட்டோமா? ஏற்கனவே அதன் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? அதாவது மார்க் 13:19 இயேசு சொல்கிறார்ல, இந்த பயங்கரமான காரியம் நடக்கிறப்போ அடுத்தது வரப்போகிறது பெரிய பயங்கரமான ஒரு உபத்திரவம். நான் கேட்குறேன், இன்றைக்கி அந்த ஒரு உபத்திரவத்தின் நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? அந்த பெரும் உபத்திரவத்தின் நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? பதில் என்ன? 14ஆம் வசனமே நிறைவேறலைன்னா அப்போது 19ஆம் வசனத்துக்கு இன்னும் நாம் வரல, அந்த ஸ்டேஜுக்கு போகலை. ஏன்னா அதுக்கு அடுத்த வரப்போகிற ஸ்டேஜு. உபத்திரவம் இருக்கலாம் உலகத்தில், ஃபஸ்ட்லேருந்தே தான் இருக்குது. அது சபையினுடைய சரித்திரம் முழுவதும் இருக்குது. ஆனால் அந்த பெரும் உபத்திரம்னுவாங்க, அந்த இறுதி உபத்திரம்னுவாங்க, இந்த ஆர்டரில் அந்த அந்தி கிறிஸ்து வந்த பிற வரப்போகிற அந்த உபத்திரம், இயேசுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக கடைசியாக வரப்போகிற அந்த பெரிய ஒரு உபத்திரம் இன்னும் வரலன்னு தான் நாம் சொல்ல வேண்டும். சரி, இன்னொரு கேள்வி, மார்க் 13:14 இது எப்படி இன்றைக்கி அப்ளை பண்ணலான்றதை பேசுகிறேன். மார்க் 13:14 நம்முடைய வாழ்நாளில் நிறைவேறிச்சுன்னா, இப்போ கொஞ்சம் கேள்வி மாத்திரேன். மார்க் 13:14 நம்முடைய வாழ்நாளில் நிறைவேறிச்சுன்னா அப்போ என்ன செய்வீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதாவது இந்த பயங்கரமான காரியம் அந்தி கிறிஸ்து தம்மையே வெளிப்படுத்தினான்னா, ஆலயத்தில் நடக்கக்கூடாத அந்த காரியம் நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அடுத்தது வரப்போகிறது அந்த பெரிய உபத்திரம். எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நம்மில் அநேகர் என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறேன், நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த இறுதியில் வர்ற அந்த பயங்கர மோசமான பெரிய உபத்திரம் வரத்துக்கு முன்பாக தேவன் சபையாரை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு நீங்கள் நம்மில் அநேகர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சபை எடுத்துக்கொள்ளப்படுறது, இது ஆங்கிலத்தில் ராப்சர் என்று சொல்லுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னா, அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16-17
வீட்டுக்கு போயிட்டு 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர்லாம் வாசித்து பாருங்க, நிறைய அதை பற்றி இந்த சப்ஜெக்ட் வரும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 பவுல் இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டே போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். அப்போ அந்த வசனத்துலேருந்து தான் இந்த போதனை வருது. மற்ற வசனங்களும் சொல்லுவாங்க, பட் இந்த வசனம் முக்கியமாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் இந்த சபையை, இந்த பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கும் இந்த சபையை, விசுவாசிகளை தேவன் எடுத்துக்கொள்வார். அதாவது நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவுடன் இருப்போன்ற அந்த ஒரு சத்தியம் பாருங்க, ராப்சர். அப்போது நம்முடைய வாழ்நாளில் இந்த காரியம், இந்த அந்தி கிறிஸ்துவெல்லாம் தம்மையை வெளிப்படுத்துறது போல தெரிஞ்சுதுன்னா, நம்ம அநேகர் என்ன சொல்லுவோம்னா, நாம் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அந்த அடுத்த வரப்போகிற அந்த பெரும் உபத்திரவத்திலிருந்து நாம் காக்கப்படுவோம், ஏன்னா சபையார் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சபையார் எடுத்துக்கொள்ளப்படுறது உண்மை. ஆனால் எக்ஸாக்டாக எப்போ எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்றதுல தான் கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். பெரிய டிஸ்அக்ரிமெண்ட்டே இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த உபத்திரம் கொஞ்சம் கூட வரத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்வார், சபையார தேவன் எடுத்துக்கொள்வார். சிலர் சொல்கிறாங்க கொஞ்சம் லேசாக கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் தான் எடுத்துக்கொள்வார்னு. சிலர் சொல்கிறாங்க கொஞ்சம் ஒரு பாதி காலம், மிட்னுவாங்க, மிட் ட்ரிபுலேஷன், பாதி காலம் வரைக்கும் காத்த பிறகுதான் தேவன் சபையார எடுத்துக்கொள்வார். இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள், பல வியூஸ் இருக்குது இதை பற்றி. ஒவ்வொரு வியூவை சொல்கிறவங்களும் அதுக்குன்னு வசனத்தை காமிப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டுன்னு வசனம் காமிச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், நீ காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன், வசனம் இதுதான் பாரு, நீ சொல்கிற ஒவ்வொரு வசனத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஆகவே அந்த கேமை நான் விளையாட விரும்பலை. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு எப்படி நாம் இதை அப்ளை பண்ணுறது? இந்த சத்தியத்தை சபையார் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அந்த அந்த இறுதியில் வர பெரும் உபத்திரத்திலிருந்து காக்கப்படுவோம்னா இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? இன்னைக்கு இதன் வெளிச்சத்தில் நாம் எப்படி வாழ்வது? இப்படி கேட்குறேன். இந்த பெரும் உபத்திரம் ஒரு துளி அளவுக்கு வர்றதுக்கு முன்பாகவே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா கூட நாம் இப்போ அதன் வெளிச்சத்தில் எப்படி வாழ வேண்டும்? நல்லா கேளுங்க என் கேள்வியை. நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை. நான் சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் பிகினரு. எனக்கு என்னன்னா எப்படி வாழுவது, இதன் வெளிச்சத்தில் இன்றைக்கி எப்படி வாழுவது? இந்த பெரும் உபத்திரம் துளி அளவு வர்றதுக்கு முன்பாக சபையார் அவர் எடுத்துக்கொள்வார்னா கூட இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இதன் வெளிச்சத்தில் இன்றைக்கு பிப்ரவரி 2024 எப்படி அப்ளை பண்ணுறது? இதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாதுன்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். கேளுங்க. எப்படி எடுத்துக்க கூடாது? முதலாவது எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலர் கொஞ்சம் காலம் முன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க, இது அவங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டதுன்னா, நம்ம எனி டைம் இயேசு சபையை எடுத்துக்கொள்வார், இது எனி டைம் நடக்க போகிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, தங்க வேலையை விட்டுட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டுட்டாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகாதபடி நிறுத்திட்டாங்க. எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போகிற, எதுக்கு உனக்கு படிப்பு தேவையே கிடையாது, இயேசு தான் உடனே. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பற்றிய நிறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. 1948 இஸ்ரவேல் ஒரு தேசம் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட். 2000 வருஷம் நடக்காத ஒரு காரியம் நடந்தது. இஸ்ரவேல் ஒரு தேசமானது ஒரு பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லலாம். கடவுளே செஞ்ச ஒரு காரியம், கடைசி காலத்தை நோக்கி கொண்டு போகிற ஒரு காரியம். 1948 அது நடக்கிறப்போ, அதை பார்க்குறப்போ நிறைய பேர் எக்ஸைட் ஆனாங்க. வாவ், இது கடைசி காலத்துக்கு நெருக்கமாக வந்துருச்சு. அப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிலர் டேட்லாம் வேறு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாளுக்குள்ளே சபை எடுத்துக்கொள்ளப்படும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி சிலர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இதை அதான் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவ்வளோதான் வரப்போகிறாரு, வேலையை விட்டுரு, ஸ்கூலுக்கு போகாத, படிக்காத, ஜஸ்ட் உட்காந்து காத்துக்கிட்டு. இது வேதம் அப்படி போதிக்குதா? கிடையவே கிடையாது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ராப்சர்ன்றத நாம் நம்புறதுனால இப்படி நாம் வாழக்கூடாது. இது வேதத்திலே பவுல் சொல்கிறார் இப்படி வாழக்கூடாதுன்னு. இந்த 2 தெசலோனிக்கேயர் வாசித்தேன், திரும்ப வாசித்தேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி காலம் இன்னும் வரல, கர்த்தருடைய நாள் இன்னும் வரலன்றாரு. கர்த்தருடைய நாள் இன்னும் வரல, ஏன் அந்தி கிறிஸ்து முதல்ல வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில்
வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றவங்கள திட்டுறாரு பவுல். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க. திட்டுற மாதிரி சொல்கிறாரு. நீ எப்படி வேலை செய்யாமல் சாப்பிட்டுட்டு இருப்ப, வேலைக்கு போன்றாரு. இதை வியாக்கியானம் பண்ணுற வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, தெசலோனிக்கேயரில் இந்த கடைசி காலம் குறித்த சப்ஜெக்ட் நிறையா வருது. இவங்க நினச்சிக்கிட்டாங்க கடைசி காலம் வந்துருச்சுன்னு. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து எந்த ஒரு தீர்மானத்துக்கு வராங்க நிறைய பைபிள் ஸ்காலர்ஸு, ஏன் வேலைக்கு போகாமல் இருந்துட்டாங்கன்னா, இயேசு அவ்வளோதான், நாள் வந்துருச்சு, வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம். பவுல் சொல்கிறார், மரியாதை வேலைக்கு போ. நான் வேலைக்கு போகல அப்படின்றாரு. நான் பிரசங்கியாராக இருந்துக்கிட்டு கூடவே வேறு வேலையும் செஞ்சுக்கிட்டு சோம்பேறிக்கு சபையில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அவர். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, வேலைக்கு போ அப்படின்றாரு. இப்போ பாருங்கள், பைபிள் இயேசு எப்போ வேணால் வரலான்னு போதிக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீ வேலைக்கு போ, நீ குடும்பத்தை நடத்து அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை போதிக்கு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் செய்ய முடியலன்னா அப்போ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அப்போ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற இன்னொரு விதத்துலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படின்னா, சைனாவில் அங்கே சுவிசேஷம் முதல்ல ஹட்சன் டெய்லர் மூலமாக வருது. 1800ஆம் ஆண்டுகளில் பரவுது. நிறைய கிறிஸ்தவம் பெருகுதாங்க, நிறைய விசுவாசிகள் ஆறாங்க. அப்புறம் உபத்திரம் வருது. அப்புறம் ஒரு சமாதானத்தின் காலம் வருது. அப்புறம் திரும்ப உபத்திரம் வர மாதிரி தோணுது. எப்போனா ஒரு 1940ஆம் ஆண்டுகள் 50ஆம் ஆண்டுகள் அந்த மாதிரி 30 40 50 அந்த மாதிரி காலத்தில் திரும்ப உபத்திரம் வரலாம் அப்படின்ற ஒரு க்ளூ கிடைக்குது. நாடு அந்த மாதிரி ஒரு திசையில் ஒருவேளை போகலாம் அப்படின்னு நியூஸை பார்த்தா, அந்த நாளை பற்றி பேசுகிறேன். சீனாவில் 1930ஆம் ஆண்டுகள் 40ஆம் ஆண்டுகள் அந்த காலம் அப்படி ஒரு ஹிண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த நேரத்தில் அங்கே சைனாவில் இருக்க போதகர்களுக்கு ஒரு சாய்ஸ், எப்படி இதன் மத்தியில் போதிக்கிறது. எப்படி சிலர் போதிச்சிட்டாங்களாம். இதை பற்றி ஒரு சைனீஸ் பிஷப் எழுதுறாரு. பிறகு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எழுதுறாரு அவர். எப்படி போதிச்சிட்டாங்களாம் சிலர், நீ ஏன்னா அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவிலிருந்து இந்த போதனையும் நிறையா வருது. எந்த போதனை, சபையார் பெரும் உபத்திரத்துக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆகவே கவலைப்பட தேவையில்ல, நிம்மதியாக இருக்கலான்னு. யார், இந்த அமெரிக்கன்ஸ் அப்படி சிலர் சொல்கிறது. அதை கொண்டு இங்கே சீனாலையும் இதே மாதிரி சொல்ல தொடங்கிட்டாங்களாம். நமக்கு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உபத்திரம் வரலாமா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உபத்திரம் வரலாமா. அவங்க சொல்கிறாங்களாம் சில போதர்கள், நமக்கு அந்த உபத்திரம்லாம் வராது. ஏன்னா அந்த பெரு உபத்திரத்துக்கு முன்பாக இயேசு எனி டைம் வந்துடுவார். இஸ்ரேல் வேறு தேசமாக ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் எனி டைம் இதெல்லாம் முடிய வரப்போகுது. ஆகவே இயேசு சபையாரை எடுத்துக்கொள்வார். அதெல்லாம் அந்த உபத்திரம் வரத்துக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே உபத்திரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்றாங்க. என்ன ஆகுது, 1950ஆம் ஆண்டுகளில் 60ஆம் ஆண்டுகளில் உபத்திரம் வருது. பெரும் உபத்திரம் கிடையாது, சிறிய உபத்திரம்னு சொல்லலாமா. நான் சொல்கிறதுனா பெரும் உபத்திரத்தோடு கம்பேர் பண்ணுறேன். சிறிய உபத்திரம்னா அங்கே கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கிறிஸ்தவ நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக சாகடிக்கப்படுகிறார்கள், ஜெயிலில் தூக்கி எறியப்படுகிறார்கள், வேலை இழக்கிறார்கள். அவ்வளோ பயங்கரமான ஒரு காலம் அங்கே சைனாவில் அந்த டைம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சைனீஸ் பிஷப் சொல்கிறாரு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது, அவங்கள உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். அதை விட்டு என்ன சொல்லிட்டோம், பெரும் உபத்திரம் வர்றதுக்கு முன்பாக சபையார் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆகவே இதெல்லாம் பற்றிலாம் கவலையே படாதீங்கன்ட்டோம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றேன். ஏன்னா பெரும் உபத்திரவத்தை விடுங்க, அது இறுதியில் வரப்போகிறது. சாதாரண உபத்திரவமே கஷ்டங்க. என்னங்க கஷ்டம் இல்லையா? நீங்கள் போய் இன்றைக்கி பாருங்கள், சில உலகத்தில் பாருங்கள், நாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல, சமாதானமான ஒரு இடத்துல, நிம்மதியான ஒரு இடத்துல இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்க கூடாது. நம்ம கொஞ்சம் உலக அளவில் யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கே உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரும் உபத்திரவம் காலம் ஒன்றும் வரல, ஆனால் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2000 வருஷம் சரித்திரமாக உபத்திரவம் பல விதத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பயங்கர கொடூரமான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது என்ன சொல்ல வரேன், நாம் சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போதில்லை பெரும் உபத்திரத்துக்கு முன்பாக, ஆகவே நாம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறது ஒரு வேதத்துக்கு முரண்பாடான ஒரு அப்ரோச். அதை விட்டுட்டு என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரும் உபத்திரத்துக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுறோன்னா அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு
இந்த சாதாரண உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிடணும். எந்த சாதாரண உபத்திரம்னா மற்ற எல்லா உபத்திரத்தையும் சொல்கிறேன். விசேஷமாக நான் சொல்ல வர்றது கிறிஸ்துவ நிமித்தமாக உபத்திரம், சுவிசேஷத்தின் நிமித்தமாக உபத்திரம்னு வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியான்றதை நம்மளை பார்த்து நாமளே அந்த கேள்வியை கேட்டுக்கணும். கிறிஸ்துவா இதுவா, கிறிஸ்துவா இந்த நபரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு சாய்ஸ் கொடுத்தா நம்ம சரியான சாய்ஸை தேர்ந்தெடுப்போமா? நாம் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் we have to get mentally and spiritually ready to face other kinds of persecution. பெரும் உபத்திரம் வந்தால் தான் உபத்திரம் வரும்னு கிடையாது. எத்தனையோ சிறிய உபத்திரங்களே கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கே மனதை பக்குவப்படுத்தணும், விசுவாசத்தில் வளரணும், அன்பில் வளரணும், ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதில் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் தான் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தானே? இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசம் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் தான், இயேசுவின் பேரில் இருக்கிற அன்பு வளர்ந்துட்டு இருந்தால் தான் மற்ற இந்த சாதாரண உபத்திரவத்தையே ஃபேஸ் பண்ண முடியும். அதாவது மற்ற எல்லார காட்டிலும் இயேசுவை நீங்கள் அதிகமாக நம்புறீங்கன்னா தான், மற்ற எல்லார காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா தான் நாளைக்கு இயேசுவா இதுவான்னு வந்தா உன்னை ஜெயிலில் போடும். இயேசுவா இதுவான்னு வந்தால் அப்போ இயேசுவை தேர்ந்தெடுப்போம். இல்லைன்னா தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதெல்லாம் சும்மா பேச்சு, நான் அதை சந்திச்சிருவேன், அதெல்லாம் சிலர் அப்படி நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக. அது எப்போ அந்த மாதிரி சாய்ஸ் எடுப்போம்னா, எல்லாத்த விட இயேசு அதிகமாக நம்பினா, எல்லாத்த விட இயேசு அதிகமாக நேசிச்சா. அப்போ அதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், விசுவாசத்தில் வளரணும், அன்பில் வளரணும். இதெல்லாம் நடந்தால் தான் அப்படிப்பட்ட காரியத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நாம் அதை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். பெரும் உபத்திரத்துக்கு முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆகவே ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறத விட்டுட்டு, அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இரக்கமுள்ளவர். பெரும் உபத்திரத்துக்கு முன்னால் என்னை எடுத்துக்கொள்கிறாருன்னா அது அவர் காமிக்கிற இரக்கம். ஆனால் இந்த மற்ற உபத்திரவத்தை நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, பேசிக்ஸை கவனிக்கணும்னு சொல்ல வரேன். எடுத்துக்கொள்ளப்படுவோன்ட்டு பேசிக்ஸை விட்டுறக்கூடாது. பேசிக்ஸ் என்னது? கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற விசுவாசம் பெருகணும், கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற அன்பு பெருகணும், கவனம்லாம் கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். சொல்லப்போனால் இந்த கடைசி கால அடையாளம் இதெல்லாம் விட கவனம்லாம் எங்கே இருக்கணும்? அதிகமாக கிறிஸ்துவின் பேரில் இருக்கணும். அவரை தான் மெயினாக பார்த்து, அவர் பேரில் இருக்கிற விசுவாசமும் அன்பும் வளர்ந்ததுன்னா, அறிவும் வளர்ந்ததுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, உபத்திரம் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழும். எதை கண்டும் நாம் ஆச்சரியப்பட மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். வாழ வேண்டிய விதத்தில் வாழ்வோம், போக வேண்டிய பாதையில் போவோம். அதுதான் முக்கியம். அதுதான் சொல்ல வரேன். பேசிக்ஸை கவனிங்க. கடைசியில் எங்கேயோ சுற்றி வளைச்சி எங்கே வருது பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்குது? வளர்ந்துக்கிட்டு இருக்கா? அங்கே தான் வருது. வளர்ந்துக்கிட்டு இல்லைன்னா பெரும் உபத்திரம், நாங்கள் சின்ன உபத்திரமே உங்களுக்கு காலி பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறத கேளுங்க. பெரும் உபத்திரம் தான் ஒருத்தர் இதாகணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, என் சுண்டு வரல இடிச்சுக்கிட்டாலே எனக்கு வலிக்குது, எனக்கு அது ஒரு இம்சையாக இருக்குது. வாழ்க்கையில் மண்டே டு சாட்டர்டே வாழ்கிறதே சில கஷ்டமாக இருக்குது. அதில் வர சின்ன சின்ன காரியங்களே சிலது கஷ்டமாக இருக்குது. சில நேரம் நமக்கு நடக்காட்டிலும் மற்றவங்களுக்கு சில பயங்கரமான அசம்பாவிதம் நடக்குது. நீங்கள் எந்த விளக்கமும் சொல்ல முடியாத விதத்தில் சில காரியங்கள் சிலருக்கு நடக்குது. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வழிமுறை நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு அப்ரோச் நம்மக்கிட்ட இருந்தால் தானே கரெக்டான அப்ரோச்சு. என்ன அப்ரோச் அது? இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசம் பெருகணும், இயேசுவின் பேரில் இருக்கிற அன்பு பெருகணும், இயேசு அதிகமாய் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி அறிவு வளர்ந்தாதான் எதை வேணால் ஃபேஸ் பண்ணலாம். சின்ன கஷ்டமாக இருக்கட்டும், சாதாரண கஷ்டமாக இருக்கட்டும், இயேசுக்காக ஜெயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதை வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வெற்றிகரமாக கடைசியில் நீங்கள் நிற்பீங்க. எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ல வரேன். ஜெபிப்போம். தேவனே, உன் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் வளர செய்யும், உன் பேரில் இருக்கிற அன்பில் வளர செய்யும், உண்மை அறிகிற அறிவில் வளர செய்யும். ஜெபிங்க. அதுதான் பேசிக்கு. கவனம்லாம் உண்மையில செலுத்த செய்யும். கவனம்லாம் சிதறிக்கப்பட்டு இதையும் அதையும் வாழ்க்கையில் பெருசாக வைக்கிறதுக்கு மேலே உண்மை வாழ்க்கையில் முதலாவிடத்தில் வைத்து உண்மை பின்பற்றி நீர் சொல்கிற காரியங்களை செய்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்மட்ட க்ளோஸ் ஆக செய்யும் ஆண்டவரே. இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெரிய ஒரு வளர்ச்சியை காண செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போக வேண்டிய பாதையில் நடத்தும். எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு எல்லாமே தெரியாது, தெரிய தேவையில்லை. ஆனால் உண்மை தெரியும். எல்லாத்தையும் அறிந்தவர் நீர், எல்லாத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் நீர்.
எல்லாத்தையும் ஆளுகிறவர் நீர். ஆகவே நாங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மீது வைக்கிறோம். இந்த நம்பிக்கை வளரட்டும், மனசில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எதிர்காலம் என்னவா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் நீர் தருவதுன்றது சந்தேகமே இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஜெயித்து வென்று நிற்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. அது இயேசுவின் மகிமைக்காக அப்படியே நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.